ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனுக்கும் ஒரு சாதாரண பெண்ணுக்கும் நடக்கிற ஒரு லவ் ஸ்டோரி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து சியூ, நம்ம ஹீரோயின் பேரு முலிங். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மேஜிக்கலான ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பெர்மிஷன் இல்லாம அத்துமீற மாதிரி நம்ம ஹீரோ வராரு. அப்போ வந்துட்டு திடீர்னு அவர் ஒரு ரத்த காயத்தை பார்த்த உடனே அவருக்குள்ள இருக்க அரக்கன் வெளியில வந்து இந்த பொண்ணை கொன்னுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண போறாங்க. ஆனா காலையில காமிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அந்த நாள் வந்து ஒரு முழு நிலவு பௌர்ணமி. அந்த டைம்ல இவங்க ஒன்னா இருந்ததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ட்வின் கல்டிவேஷன் ஒன்னு உருவாயிடுது. இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து ஏமாத்த பார்த்தாங்கன்னா அது அவங்களுக்கே திருப்பி ஃபயர் ஆயிடும். ரெண்டு பேரும் உயிரளவு ஒன்னா இணைஞ்சிட்டாங்க அப்படின்றத நம்ம காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினோட பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து ரொம்ப கலவரமா இருக்கு. அங்க வந்து இந்த ஹீரோயினோட ஃபேமிலி இருக்குல்ல, அந்த ஃபேமிலி என்டையராவே வந்துட்டு ராஜாக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொலை செஞ்சிடறாங்க. அந்த டைம்ல தான் அவங்க அம்மா வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவங்க உயிரே தியாகம் செஞ்சிடறாங்க. ஹீரோயினும் ஓடி வராங்க. ஓடி வரும்போது ஒரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு வில்லேஜ்குள்ள அவங்க போயிடுறாங்க போல. அது வந்து அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கைது பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட நெருங்கும் போது தான் எல்லாரும் ஒண்ணு கவனிக்கிறாங்க. அவங்க தலைமுடியோட நிறம் வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பிறவி கிடையாது, இவங்க வந்து ஒரு ஓமன் பிறவி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்கள எரிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாரும் முடிவு பண்ணி அவங்கள இறக்கி போறாங்க. ஆனா இறக்கி போற டைம்ல தான் இந்த ஃபீனிக்ஸ் பறவை அரக்கனும் வந்துடுறாரு. அந்த ஊர் மக்கள் வந்து அவங்களை கடவுளா பாவிக்கிறாங்க போல. ஸோ அவர் வந்து இவங்களை காப்பாத்திடுறாங்க. காப்பாத்துறதுக்கான காரணம் என்னன்னா ஹீரோயின் உடம்புல வந்து ஒரு சின்ன ஜேடு ஒளிஞ்சிட்டு இருக்கிறது கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ அவங்களை காப்பாத்தி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக நான் உன்னை வந்து தியாகம் பண்ண போறேன். ஸோ உடம்புல இருக்க ஜேடுகள் தான் வந்து இதை காப்பாற்ற போகுது அப்படி சொல்லிட்டு அவங்களை தூக்கி ஒரு சக்தி பீடத்துல போடுறாங்க. அங்க போடும்போது பார்த்தா அந்த சக்தி பீடம் வந்து அவளை ஏத்துக்க மாட்டேங்குது. என்ன சொல்லுதுன்னா அவங்களா வாலண்டியரா வரணும், அவங்களா விரும்பி வந்து அவங்கள சாக்ரிஃபைஸ் பண்ணா மட்டும்தான் இது வேலை செய்யும், இல்லைன்னா இது வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஓகே நான் வந்து இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன், இது போல நானே வந்து வில்லிங்கா நானே போய் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோ கிட்ட பேசுறாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மனித பிறவி கிட்ட எல்லாம் நான் இதை செய்ய மாட்டேன், இதுக்கான வழியை நானே தேடிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல போயிட்டு பட் அந்த பவர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஹீரோயின் ஒரு இடத்துல இருக்காங்க இல்லையா, அந்த சக்தி பீடமே வந்து ஹீரோயினுக்கு ஒரு வழியை காமிக்குது. இது போல வந்து பௌர்ணமி நிலவன்று ஒரு ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா அந்த நேரத்துல ட்வின் கல்டிவேஷன் உருவாகும். ஸோ அதுதான் உனக்கு சரியான ஒரு வழி. ஹீரோயின் இதை புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் வந்து ட்வின் கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது உன் கூடவா, அதெல்லாம் என்னால முடியாது அப்படி சொல்லிட்டு இவங்கள போயிடுறாங்க. அப்போ அந்த சக்தி பீடம் வந்து இவளுக்கு இன்னொரு வழியும் காமிச்சிருக்கும். என்னன்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அவங்களோட சக்தி ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த டைம்ல தான் நீ ட்ரை பண்ணும் அப்படின்ற இன்னொரு கிளூவும் கொடுத்துருக்கோம் போல. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களாவே தான் போறாங்க, என்ன ஏத்துக்கோங்க நமக்கு ஒன்னா சேரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த ஹீரோ வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஆனா நேரம் ஆக ஆக அவரோட சக்தி வந்து ரொம்ப கம்மியாயிட்டு அவரோட கண்ட்ரோலே இழந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்டே போறாரு. ஆனா அந்த டைம்ல தான் அந்த ரத்த காயம் பார்ப்பாங்க இல்லையா, அதை பார்க்கும் போது மறுபடியும் அந்த அரக்கன் வெளியில வந்துட்டு இவளை கொன்னுடு, இவளை ரத்தத்தை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா அதையும் தாண்டி வந்து ஹீரோயினால இவரை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு நைட்டு வந்து ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்வின் கல்டிவேஷனும் நடந்துருது. அவங்க வந்துட்டு இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த தழும்பு ஏற்பட்டுருது. ஸோ இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் ஏமாத்திட்டாங்கன்னா அது அவங்களுக்கே பின்விளைவுகளா வரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அமைக்கிறாங்க. ஹீரோவும் கண்ணு முடிச்சிடுறாரு. நைட் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு உடனே அந்த ஹீரோயின் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி மனித பிறவிகள்லாம் இந்த மாதிரி தான், உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடையிறதுக்கு என்ன வேணாலும் செய்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு ஹீரோயினை வந்து ஹீரோ அட்டாக் பண்ண பாக்குறாரு. அப்போ அந்த ஹீரோயினுக்கு ரத்தம் வருது, அதே மாதிரி ஹீரோக்கும் ரத்தம் வருது. ஸோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே உனக்கும் நடக்கும். ஸோ நான் வந்துட்டு வழியில வந்து துடிச்சேன்னா நீயும் வழியில துடிப்ப. ஸோ நீ எனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் இனிமேட்டு யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க அந்த ரத்தம் வருது இல்லையா, அந்த ரத்தத்தை பார்த்த உடனே மறுபடியும் இந்த ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அரக்கன் வெளியில வந்துட்டு அவளை கொன்னுடு, நீ யாரையும் காப்பாற்ற தேவையில்ல, அந்த ஜேட்களுக்குள்ள உனக்கு தேவை கிடையாது தான் இவனுக்கு சொல்லுது. உடனே அவனும் வந்து அந்த ஹீரோயினை அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அவரால் பண்ண முடியல. அந்த கழுத்தை நெரிக்கும் போது அந்த ஹீரோக்கும் சஃபகேட்டிங் ஆகுது, கழுத்தை நெரிக்கிற மாதிரி. அதனால அவரை ஸ்டாப் பண்ணிட்டு கோவத்திலே போயிடுறாரு. அப்ப ஹீரோயின் கையில வந்து ஒரு மின்மினி பூச்சி வருது, வந்துட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது.
அங்க இருக்கிற இடமே வந்துட்டு பனிக்கட்டியால சூழப்பட்டிருக்கு. அங்க இருக்க எல்லா மனுஷங்களும் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை என்னோட ரத்தம் தான் வந்து அதை காப்பாற்றுவாங்களா, அவங்கள உருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க ரத்த துளியை வந்து ஒரு குழந்தை மேலே விடுறாங்க. ஆனால் அந்த குழந்தை வந்து சரியாகலை. அந்த இடமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்து பனிக்கட்டியாக மாறி இருக்கு இல்லையா. அப்போ வந்து ஹீரோ வந்துட்டு எதுவுமே நீ ட்ரை பண்ணது, அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து நடத்தலாம், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சொல்கிறாரு, நான் இனிமேட்டு யார் கூடயும் வந்து சேர்ந்து வேலை செய்ய மாட்டேன். ஏற்கனவே ஒருத்தவங்க கூட சேர்ந்து பண்ணனால தான் இந்த ஜேட் கல்லே வந்து தொலைஞ்சு போச்சு, அதனால தான் இந்த உலகமே இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட யோசனை இல்லையா, இந்த இடத்த பற்றி எனக்கு எப்படி தெரியும், இந்த மக்கள் வந்து உருகி இருக்காங்கன்ட்டு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு எதுவுமே தேவைப்படல, நீ வந்து ஊருக்கே கிளம்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இதுதான் வழி அப்படி சொல்லிட்டு காமிச்சிடுறாரு. அப்போ வந்து ஹீரோயினும் கிளம்பிடுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கடத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஃபேமிலின்ட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் வந்து அந்த ஈயோட 2வது மனைவி அவங்களோட பொண்ணு தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு வந்து ஃபேமிலி கூட வரக்கூடாது, அவள் ஆல்ரெடி இறந்து இப்படிதான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க, அது அப்படியே இருக்கட்டும், அவள் வரக்கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் அவளை கடத்திருக்காங்க. அப்போ ஹீரோயின் வேணும்ட்டே வந்து அவங்க ரத்த காய வர வச்சுக்கிறாங்க. அந்த டைம்ல கரெக்டாக ஃபீனிக்ஸ் பறவை யாருக்குன்னு வந்துடுறாரு, வந்து அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் இருக்குது, அதில் தான் வந்து இவங்களை கடத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் பேர் வந்து இங்கன்னு கரெக்டாக இருக்குது. அதான் வந்து ஈயோட 2வது மனைவி பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு தான் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவங்க ஊருக்கே போகிறாங்க. அந்த வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா தான். சின்ன வயசில் ஹீரோயின் தொலைஞ்சு போயிருப்பாங்க போல். அப்போ அவங்க ஃபேமிலி கூட போய் வாழ்ந்துருக்காங்க. இப்போ திருப்பி ஃபேமிலிக்கிட்டே வந்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த சின்ன வயசில் ஒரு கல் பதிச்ச ஒரு தாயத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க போல், அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரவும் இவங்க தான் என் பொண்ணுன்ட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. உடனே சொல்றாரு, இதுதான் உங்க அக்கா, நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும், இந்தாங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட்ல என்னன்னு பார்த்தா அந்த இங்குன்னு போட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷீட் இருந்துச்சு, அதே கொடுத்துருக்காங்க. உடனே அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிறா, இவளுக்கு எல்லாம் உண்மையே தெரிஞ்சிடுச்சுன்ட்டு. அப்போ அந்த வந்து ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்துட்டு இதுதான் உன்னோட ரூம் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு, நீ யாரு, நீ அந்த பொண்ணு தானா, இல்லையே எனக்கு அந்த பொண்ணு மாதிரி தெரியலையே நீ அப்படின்னா, நானா சொன்னேன், நான் அப்படி சொல்லலையே, உங்க அப்பா தானே சொன்னாரு அப்படி சொன்னேன், அப்ப நீ இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் சொல்றாங்க, சின்ன வயசுல என்ன தண்ணியில தள்ளி விட்டது என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இந்த வீட்டை விட்டு நீ ஒழுங்கா போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதையே நீ இங்கே பேசுற, வெளியிலேயே பேசாம அப்ப நீ ஏதாவது மறைக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி அக்காவை கேட்கறாங்க. அதுக்கு அவ முறைச்சிட்டு பலார்னு ஒன்று கண்ணத்திலே விடுற ஹீரோயினுக்கு. ஹீரோயினும் திருப்பி செம்மையா அடிச்சிடறா. ஆனா ஹீரோயினை விட அந்த பொண்ணு கண்ணத்துல தான் ரொம்ப பழுத்து போயிடுச்சு. அவ சொல்றா, பறக்காம ஆயின்மெண்ட் போட்டுக்கோ அப்படி சொன்னோடனே இவ கோச்சிக்கிட்டு அப்படியே வெளில போறா. வெளில போகும்போது நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அந்த ஃபீனிக்ஸ் பறவை இருக்கன், அவரை கிராஸ் பண்ணி போறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ஹீரோக்கு என்னவோ ஃபீல் ஆகுது, அது என்னன்னு தெரியல. ஹீரோ வந்து ஹீரோனோட ரூம்க்கு வராங்க. ரொம்ப கோவமா இருக்காரு. எதுக்குன்னா, அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இது என்னோட பாடி கார்டு அப்படின்ட்டு சொல்லி வச்சிருப்பாங்க போல. அதனால வந்துட்டு அவர் கோவமா வராரா, என்னமா நான் உன்னை வந்து மூலிங்கன்னு கூப்பிடணுமா இல்ல ஜி ஷிங்கின்னு கூப்பிடணுமா அப்படின்னு கேட்கறாங்க. ஐயோ கடவுளை மன்னிச்சிடுங்க, தயவு செஞ்சு இது யாருக்கும் சொல்ல. இப்போ வந்து ஹீரோயின் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னன்னா, சின்ன வயசுல அவங்க வந்து ஒரு கடற்கரை கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது அங்க 2 குழந்தைங்க பேசுற சத்தம் நல்லா கேக்குது. அங்க போய் பார்த்தா இந்த இங்க இருக்கா இல்லையா, அவளோட தங்கச்சியை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. தங்கச்சி கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த அப்பாக்கு நான் மட்டும் தான் பொண்ணா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவளை கத்தியில குத்திட்டு தண்ணியில தள்ளி விட்டுறா. இதுதான் வந்து நம்ம ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அவங்க அப்போ அந்த தண்ணி தள்ளி விடும் போது அவகிட்ட இருந்த அந்த தாயத்து வந்து கீழே விழுந்துட்டு உடஞ்சிருக்கும். அதுதான் இவ எடுத்துட்டு வந்து இப்ப காமிச்சு, நான் தான் உங்க பொண்ணு அப்படி சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ள வந்திருக்கா. ஆக்சுவலா அவங்க ஃபேமிலி தான் போல. ஃபேமிலிக்கு சும்மா பழி வாங்குறதுக்காக வந்திருப்பா. வரும்போது இந்த மாதிரி இந்த தாயத்தோட நான் வந்தேன்னா இவங்க பொண்ணு நினைச்சிட ஏத்துப்பா. ஜிங்ஷி, உனக்காகவும் சேர்த்து தான் நான் வந்து இவங்கள பழி வாங்க போறேன், இனிமேட்டு உன்னோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் தண்ணியில இருந்ததுனால அவங்களுக்கு தும்பல் வந்துடுது. அச்சு அப்படின்னு தும்பும் போது கரெக்டா தண்ணிக்குள்ள இருந்து ஹீரோ வராரு. இவ யோசிக்கிறாரு, இவரே போய் உள்ள வந்தாரு வெளியில வர்றாரு அப்படி சொல்லி யோசிக்கும் போது ஹீரோ நினைக்கிறாரு, ஒருவேளை என்னை அழைக்கிறதுக்கான ஒரு மேஜிக்கல் ஸ்பெல்லா இருக்குமோ இது, இவ தும்பும் போதெல்லாம் நான் முன்னாடி வந்துருவேணும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, ஏய் நீ எப்ப தண்ணிக்குள்ள வந்த, என்ன பாக்குற அப்படி சொல்லும் போது, நான் உன்னை விட அழகா தான் இருக்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்போ வந்துட்டு எதுக்கு நீங்க திடீர்னு வந்தீங்கன்ட்டு ஹீரோயின் கேட்கும்போது, நீயே யோசிச்சு பாரு என்ன பண்ண, நான் எதுக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அப்போ ஹீரோயின் யோசிக்கிறாங்க, நான் இப்ப என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு தும்பல் வந்தது. அவங்க அச்சு இன்னொரு தடவை சொல்லும் போது ஹீரோ வந்து நிக்கிறாரு. அவங்க இன்னொரு தடவை தும்பல் போட போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, இன்னொரு தடவை நீ தும்முன அவ்வளவுதான் ஒண்ணு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க, ஒருவேளை இங்க மேஜிக் ஸ்பெல் ஒர்க்
ஆகும் போலயே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது சீட்டு மாதிரி இவங்க கிட்ட வந்து விழுது. அது வந்து சில்வர் கிளான் இனத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு மந்திர சீட்டு. அதை இங்க போட்ட உடனே இவர் கண்டுபிடிச்சிடாரு. இந்த ஃபேமிலியில வந்துட்டு சில்வர் கிளான் இனத்தவர்ல ஒருத்தர் இங்க இருக்கிறான், அவன் நான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவரு ஓடிடுறாரு. அது யாருன்னா இந்த இங்க இருக்கா இல்லையா, அவளோட ஹஸ்பண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டோ யாருன்னே தெரியல, அவன் கூடவே சுத்திட்டு இருக்கான் இவன். ஸோ அவன் தான் வந்துட்டு இந்த மந்திர சீட்டை வந்து ஹீரோயின் மேல விட்டுருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோட இனத்தவர்களை வந்துட்டு இந்த பனிக்கட்டியா மாத்தினாங்கல்ல, அது மாத்தினதே வந்து இந்த சில்வர் கிளானை சேர்ந்தவங்க தான். இந்த மந்திர சீட்டை எடுத்துட்டு ஹீரோ ஓட்டிட்டு உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டே இருக்காரு. அப்போ திடீர்னு இந்த மந்திர சீட்டு வந்து அந்த தழும்பு இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போயிட்டு அவங்க உடம்புக்குள்ள இருக்கிற அரக்கன் வந்து வெளியில வந்துடும். வந்துட்டு இந்த பொண்ணை எப்படியாவது நீ கொலை பண்ணிடு, இந்த பொண்ணை நீ எப்படியாவது சாப்பிட்ரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுது அந்த அரக்கன். உடனே இவனும் போயிட்டு அந்த பொண்ணை ஹீரோயின் அட்டாக் பண்ண போறாங்க. அட்டாக் பண்ணும்போது திடீர்னு வந்து சீயும் வெளில வந்துடுறாரு. வெளில வந்துட்டு என்னை மன்னிச்சுட்டு, அந்த பவர், அந்த மேஜிக் பவர் தான் வந்து என்ன என்னவோ பண்ண வைக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க மேலே விழுந்துடுறாங்க. இதே டைம்ல தான் கரெக்டா அந்த அக்காக்காரியும் வந்துடுறா. வந்துட்டு கது தட்டு கூட இல்லை, அப்படி திறந்துட்டு வந்துடுறா. ஒருவேளை இவன் உள்ளே இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருப்பாங்க போல. திறக்கும் போது உடனே ஹீரோயின் மட்டும் தான் உள்ள இருந்து வராங்க. என்னம்மா நான் கூப்பிடாமலே நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல அப்படி இல்லை, நான் வந்துட்டு நாளைக்கு உனக்கு ஒரு செரிமனி பண்றாங்க, நீ புதுசா வந்திருக்க இல்லையா திருப்பி, அதனால உனக்கு ஒரு செரிமனி பண்றாங்க, அதுக்காக தான் உனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்ட்டு அவங்க அக்கா சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் நீங்களே வந்து கஷ்டப்படுறீங்க, நீங்க ஏதாவது வேலைக்காரங்க கிட்ட கூட கொடுங்க, இனிமேட்டு நீங்களே வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. நம்ம ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவங்களை கீழே தள்ளி விட்டு கீழே படுக்க வச்சிருக்காங்க ஹீரோயின். அடுத்த நாள் இந்த செரிமனி நடக்குது. இதுக்கு வந்து எம்பரரும் வந்திருக்காரு. வந்தவுடனே அவர் சொல்றாரு, உங்க பொண்ணு திரும்பி வந்துட்டாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்ட்டு அந்த ஃபேமிலி கிட்ட சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் பின்னாடியே வராங்க. ஃபேமிலியோட இளவரசிலேயே ரொம்பவே அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க. அங்க எம்பரரே வந்து அசந்து நின்றுட்டு இருக்காரு. இந்த டைம்ல அந்த அக்கா கறிக்கூருக்கு பூந்து என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இவங்க ஒரு பிஹேவியர்ல இருந்திருப்பாங்க, அது வெளியில போயிட்டு வந்ததுனால இவங்களோட நடவடிக்கையில சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், ஆனா இவங்க உடம்புல பட்ட காயத்துல கூட ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க அப்பா கேட்கறாங்க. ஏன் இப்படி கேட்கற அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, சின்ன வயசுல ஹீரோயின் மேல ஒரு அம்பு பட்டிருக்கோம் இல்லையா, அதோட தழும்பு கண்டிப்பா அவங்களோட நெஞ்சில இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாரு அவங்க அப்பாவும். அதுக்கு அந்த அக்காக்காரி என்ன சொல்றேன்னா, அப்ப நான் நேத்தி உங்களோட ரூமுக்கு போயிருந்தா, அப்ப அந்த நெஞ்சில் அந்த காயத்தை நான் பார்க்கல, ஒருவேளை இவங்க அந்த பொண்ணா இல்லாம இருந்ததா என்ன பண்றது, ஸோ நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்றாரு, சரி நம்ம ஒரு வேலைக்காரங்களை வச்சு அவங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுச்சு, என் மேல டவுட் வந்துருச்சுன்னா நம்ம இதை இங்கேயே பார்க்கலாம், நான் இங்கே காமிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி அவங்க நெஞ்சில இருக்க தழும்பு காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாவும் நம்பிடுறாங்க, அந்த எம்பரரும் நம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பொண்ணை யாரும் சந்தேகப்படக்கூடாது, அதுல ஒரு தழும்பு இருக்குதானே அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த தழும்பு எப்படி வந்திருக்கும்னா, இவங்க ஊருக்கு வரத்துக்கு போதே டிசைட் பண்ணிருப்பாங்க, நான் வந்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ண போறேன், அப்போ வந்து அவளுக்கு இருக்க தழும்பு எனக்கும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணும்ட்டே அந்த தழும்பை போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அந்த அவங்க அக்காக்காரி வந்து அன்னைக்கு செக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைம்ல வேணும்ட்டே அந்த தழும்பு வந்து அக்காக்கு தெரியக்கூடாதுன்றதுனால மேக்கப் வச்சு அந்த தழும்பை வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கரெக்டா அந்த டவுட் கேட்கும் போது இவங்க காமிக்கவும் வந்துட்டு எல்லாரும் நம்பிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஐடென்டிட்டி யாரும் வந்து டவுட் படக்கூடாது அப்படி சொல்லி எம்பரர் சொல்லிட்டு அவங்களோட கோட்டை கழட்டி ஹீரோயினுக்கு போத்து வராங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு அவரோட கோட் கழட்டி அவர் போட்டு விட்டுட்டு, வாங்க உங்களுக்கு சளி பிடிச்சிட போகுது அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப வந்து கேக்குறாங்க, இது யாரு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இது வந்து என்னோட கார்டியன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளில போயிடுறாங்க. எம்பரருக்கு வந்து இந்த இடத்துல லைட்டா சந்தேகம் வருது, என்னது கார்டியனா அப்படின்ட்டு சொல்லிட்டு இது என்னன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு விட்டுறாங்க. ஹீரோயினை வெளியிட்டு வராங்க. ஹீரோ கொஞ்சம் கோவமா இருக்காரு. அப்ப ஹீரோயின் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நைட் என்ன வந்து நீ கட்டி போட்டுட்டல அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன நைட் நடந்திருக்கோம்னா, அந்த மேஜிக்கல் ஸ்பெல் வந்துட்டு ஹீரோட உடம்புக்குள்ள போயிடுச்சு இல்லையா, அப்போ வந்து ஹீரோவால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வெறி வந்திருக்கும். ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு ஒரு மரத்து கீழே மழை கீழே வந்து அவனை வந்து கட்டி போட்டுருவாங்க. அதுதான் வந்து இப்ப ஹீரோக்கு வந்து கோவம் ஆயிடுச்சு, நீ வந்து என்ன நைட்டு கட்டி போட்டு வச்சிருந்தல அப்படி சொல்லிட்டே இருக்கும் போது ஹீரோயினுக்கு தும்பல் வந்துடுது. அப்போ ஹீரோ நின்றுட்டு இருந்தவர் அப்படியே போய் ஹீரோயின் மேல தொப்புக்கட்டின்னு விழுந்துடுறாரு. ரெண்டு பேருக்குமே அந்த இடத்துல டச்சிங் நடக்குது. அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ ஃபீல் பண்றாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, என்ன கட்டி பிடிச்சது போதுமா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேணுமா அப்படி சொன்னீங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே விலகிடுறாங்க. இப்ப ஹீரோ வந்து கிளம்புறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு, இதுக்கப்புறம் நீ தும்புன உன்னை அவ்வளவுதான்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட் ஹீரோயின் வந்து முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த அந்த வீட்டை பார்க்கறதுக்காக போறாங்க. அங்க எல்லாரும் இறந்து போன இடம், அப்புறம் அந்த ரத்த கரைகள் அதெல்லாம் அப்படியே இருந்ததை பார்த்த உடனே ஹீரோயின் அழறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, நான் கண்டிப்பா வந்துட்டு நம்ம பேரை வந்து சரி பண்ணுவேன், நம்ம மேல இந்த பழியை
சரி பண்ணி நம்மளை இந்த இடத்துக்கு வந்து ஆளாக்குனவங்கள நான் கண்டிப்பா கொல்லுவேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நிறைய அம்புகள் வந்து விடுறாங்க. அந்த எல்லாமே வந்து நீடில்ஸா வருது. அந்த இடத்துல கரெக்டா வந்து ஹீரோ காப்பாத்திடுறாரு. அங்கங்க இருக்கிற எல்லா நீடில்ஸும் வந்து தடுக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு நீடில் மட்டும் நம்ம ஹீரோயினோட நெஞ்சில போய் வந்து குத்திடுது. சாதாரணமான நீடில் கிடையாது, அதுல விஷம் தடவி வச்சிருக்காங்க. அதுவும் வந்து இம்மார்டல் உலகத்துல இருக்கிற விஷத்தை தடவி இருக்காங்க. சோ இது வந்து 3 நாள் தான் தாங்கும், இதுக்கு மேல யாரும் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்ட்டு அந்த அக்கா கறி இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து சொன்ன மாதிரியே வந்து நெஞ்சு ஃபுல்லா வந்து பிளாக் கலர்ல ஆயிட்டு அவங்க வந்து பிழைக்கவே முடியாத மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, வேற வழி கிடையாது, இவன் வந்து என்னோட பாதி, அவளுக்கு என்ன நடந்தாலும் அது எனக்கும் நடக்கும், சோ இவளை வந்து நம்ம காப்பாத்தி தான் ஆகணும்ட்டு அவர்கிட்ட இருக்க 3 கோல்டன் ஃபெதர்ஸ் இருக்கும். சோ அதுல இருந்து ஒரு ஃபெதரை ரிமூவ் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு பவர் மாதிரி கொடுக்குறாங்க. ஹீரோயினும் அதுல அந்த கருப்பா இருக்கிற விஷம் எல்லாமே வந்து வெளியில வந்துடுது. ஆனா ஹீரோ உடம்புக்குள்ள இருக்கிற அந்த அரக்கன் இருக்கா இல்லையா, அவன் வந்து அட்டாக் பண்ணி சொல்றான், ஏன்னா நீ நினைச்சிட்டு இருக்க நமக்கு இருக்கிறதே 3 ஃபெதர் தான், அந்த கோல்டன் ஃபெதர்ல இருந்து நீ ஆல்ரெடி 1 கொடுத்துட்ட, இன்னும் 2 தான் இருக்கு, இதுக்கு மேல நீ இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க கூடாது, அது போயிடுச்சுன்னா நம்ம 2 பேருமே இறந்துருவோம் அப்படின்ட்டு அந்த அரக்கனும் சொல்றாங்க. இப்ப ஹீரோனும் எழுந்துடுறாங்க. எழுந்த உடனே சீயு எங்க போயிருக்காங்க அப்படி சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் காணல. சரி நம்ம ஒரு தும்பல் போடலாம் அப்படி சொல்லிட்டு தும்பல் போடுறாங்க. அப்போ உடனே ஹீரோ வந்துடுறாரு. ஆனா வந்து ஒரு ஹீரோ வரல, அரக்கனா வர்றாரு. வந்து உடனே ஹீரோனை கொலை பண்ற மாதிரி போகும்போது சீயு என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப டக்குன்னு ஹீரோவும் வெளில வராரு. வந்துட்டு எனக்கு உடனே கிஸ் பண்ணு, எனக்கு கிஸ் பண்ணா நான் கண்ட்ரோலுக்கு வருவேன், இல்லைன்னா என்ன அரக்கன் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது அவன் உடம்புல வந்து 2 உயிர் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. உடனே அவங்க கிஸ் பண்ணிடுறாங்க. கிஸ் பண்ணும்போது சீயும் வெளியில வந்துடுறாரு. வந்துட்டு உடனே அவர் ஃபுல்லா வரல, 2-3 மினிட்ஸ் ஆகுது கிஸ் பண்ணும் போல. ஆனா அவங்களால ஃபுல்லா வெளியில வர முடியல. சோ இன்னும் கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது தான் வெளியில பார்த்தா ஹீரோனோட அக்கா, அப்பா, அப்புறம் அந்த எம்பரர் எல்லாரும் 3 பேரும் இவங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க, உடம்பு சரியில்லை சொல்லிட்டு. அப்போ வந்து உடனே ஹீரோன் என்ன பண்றாங்க, அவங்களை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு பாத் டப்ல தள்ளி விட்டுறாங்க. நீ உள்ளே இருங்க, நாங்க வந்துடுறேன், நான் குளிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் குளிக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. உடனே அக்காக்காரி வந்துட்டு உள்ள யாரும் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சிட்டு உள்ள ஒரு திருட இருக்கான், வாங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு உடனே எல்லாரும் கும்பலா உள்ள போயிடுறாங்க. போகும்போது அவங்க சொல்றாங்க, நான் குளிச்சிட்டு இருக்க, யாரும் வராதிங்க அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நான் அந்த அக்காக்காரிக்கு வந்து இவளை பத்தி காமிக்கிறதுக்கு இதுதான் சரியான சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டு அவங்க சர்வன்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க போய் தேடுங்க, அங்கதான் இருப்பாங்க அப்படி சொல்லி தேட சொல்றாங்க. எம்பரருக்கு பிடிக்கல நீ இதை பண்ணாத அப்படி சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி அவங்க போய் தேடுறாங்க. தேடினா உள்ள அந்த யாருமே இல்ல. ஆனா அக்காக்காரிக்கு ஒரு டவுட், எங்க அந்த தண்ணிக்குள்ளதான் இருப்பாங்க அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க வந்து கரெக்டா எடுக்க வரும்போது என்ன உனக்கு பாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பிடிச்சி தண்ணியில வச்சு முக்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின். உடனே அக்காக்காரி என்ன விடு 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 அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அப்ப எம்பரர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் இப்ப வெளியில போறீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அக்காக்காரி நினைக்கிறா இதுதான் வந்து சரியான ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம நழுவிடக்கூடாது சொல்லிட்டு இல்ல கண்டிப்பா இவங்க எங்கதான் இருக்கிறாங்க, இது தண்ணிக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு ஓடுறா பாருங்க. அவ கையை பிடிச்சிட்டு எம்பரர் இழுக்கிறாரு. அவரும் உள்ள பாத்ரூம் கிட்ட போயிடுறாரு. அப்போ உடனே ஹீரோயின் வந்து வேற வழி தெரியாம அவங்களும் அந்த தண்ணிக்குள்ள முங்கிடுறாங்க. முங்கிட்டு அப்படியே அந்த முங்கும் போதே ஹீரோயின் அப்படி கிஸ் பண்ணிக்கிறாங்க. எம்பரர் சொல்றாரு, இனிமேட்டு இங்க யாரும் இருக்க கூடாது, போங்க, ஒரு பொண்ணை இப்படி அசாசின் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே தடுத்துறாங்க. இப்ப எல்லாரும் கிளம்பிடுறாங்க. உடனே வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ எழுப்புறாங்க. ஆனா அவர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. சோ ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த கிஸ் 10 இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சுட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஹீரோ அவரோட கண்ட்ரோல் மீறி ஸ்ட்ராங்கா ஹீரோனை கிஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவரும் கண்ட்ரோலுக்கு வந்துடுறாரு. கண்ணு முழிச்சு பார்த்தோன்னே ஐயோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்துல எழுந்து வெளில வந்துடுறாரு போல. வெளியில வந்த பிறகுதான் அவர் காதை தொட்டு பார்த்தா அது ரொம்ப சூடாவும் ரெட்டாவும் ஆயிடுச்சு. அவ்வளவு வெக்கம் வந்துருச்சு அவருக்கு. இப்ப ஹீரோயின் வந்து அவங்க அக்காவை பாக்குறதுக்காக அந்த ஜெயில போய் பாக்குறாங்க. என்னன்னா எம்பரர் வந்து அக்கா பண்ண தப்புக்காக அவங்கள ஜெயில போட்டுடுறாங்க. சோ அந்த ஜெயிலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச பர்ஃபி எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. உடனே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்ல சொல்லிட்டு அவளை ஹீரோயினே வந்துட்டு கீழே போட்டுடுறாங்க. உடனே அவங்க அக்கா வந்து கோமாயிட்டு என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் புடுங்குற, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, நீ நிஜமாலே வந்து ஜிஜிங்ஷி கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஜிஜிங்ஷியா இருக்கிறனோ இல்லையோ, ஆனா இப்ப நான் சொல்றதா எடுப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ வேணா ஒண்ணு பண்ணு, நம்ம அப்பாவோட சீக்ரெட் அக்கௌண்ட் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் விட்டுறேன் ஒண்ணு அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அக்காக்காரி கேட்கும்போது ஹீரோனுக்கு வந்து தெரியாது, அக்காக்காரி தான் யதார்த்தமா அப்படியே வாய விட்டுறா. அவளும் அதை கண்டுபிடிச்சிடா, என் வாயிலிருந்து நீயே வார்த்தை வர வச்சுட்டல அப்படின்ட்டு சொல்லிட்டு இது பண்றான். வந்து ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் வந்து இந்த ஃபேமிலியோட ஒரே பொண்ணா இருக்க போறேன், நீ வந்துட்டு 2வது வைஃப் பொண்ணு தானே, சோ இனிமேட்டு உன்னோட இதெல்லாம் இங்க எடுப்படாது அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அந்த புக்கை தேடிதான் அலையிறாங்க. அந்த சீக்ரெட் அக்கௌண்ட் புக் இருக்கு இல்லையா, அந்த புக்கு. சோ அது வந்துட்டு ஒரு சீக்ரெட் சேம்பர் எங்காவது இருக்கான்ட்டு தேடிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ வந்துடுறாரு. ஏன்னா ஹீரோயின் கையில வந்து ரத்தம் வரும். ஹீரோ பயந்துட்டாரு. அவர் கையிலயும் அந்த ரத்தம் வர ஆரம்பிச்சிச்சு. சோ வந்துட்டு ஹீரோயினை தேடி போகும்போது அவர் இங்கதான் இருக்காங்கன்றது கண்டுபிடிச்சிடுறாங்க.
ஸோ இப்போ 2 பேருமே சேர்ந்து தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ஹீரோ வந்து ஸ்லிப் ஆகி விழ போகும்போது ஹீரோயின் பிடிச்சி இழுத்துறாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல சாயிறாங்க. அங்கதான் வந்து இந்த சீக்ரெட் சாம்பர் இருக்காது. அது அப்படியே திரும்பி ஓப்பன் ஆகும் போது இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அந்த ரூம்குள்ள வந்துட்டு நிறைய தங்கம், அப்புறம் யார் யார்கிட்ட எல்லாம் இவங்க வந்துட்டு பிரைப் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அக்கௌண்ட்ல வச்சிருக்காங்க. அப்புறம் அவ்வளோ தங்கம் கொட்டி கிடக்காங்க. அப்போ அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க, ஓகே அப்போ வந்து மூ ஃபேமிலி எதுவுமே பண்ணல, ஃபேமிலி தான் வந்துட்டு இந்த மாதிரி பிரைபரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டா அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. வந்து உள்ள வந்து யாரும் இருக்காங்கன்றதே கண்டுபிடிச்சிடறாரு. வந்துட்டு பாக்குறாரு எங்க இருக்காங்கன்ட்டு. பட் ஹீரோ ஹீரோயின் வந்து கரெக்டா ஒளிஞ்சிட்டு இருந்ததுனால அவங்க கண்டுபிடிக்க முடியல. அப்பா அசந்த நேரமா பார்த்துட்டு இவங்கள வெளியில வந்துடுறாங்க. வெளில வந்தோடனே ஹீரோயின் சொல்றாங்க, இது போல நீங்க எனக்கு தெரியும் உங்க உடம்புல வந்து 2 சோல் இருக்குன்ட்டு, எனக்கு வழி தெரியும் உங்களை அதுல இருந்து எப்படி மீட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ யோசிச்சுட்டு இல்ல நானே என்ன காப்பாத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அவங்களோட ரூமுக்கு போனோடனே ஹீரோயின் வந்துட்டு அந்த அக்கௌண்ட் புக்ஸை வந்து ரொம்ப டீட்டெயிலா வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆனா அன்னைக்கு நைட்டு வந்து பௌர்ணமி இரவு போல. ஸோ எல்லா பௌர்ணமி அன்னைக்கும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும்ன்றது தான் அந்த ட்வின் கல்டிவேஷனோட இது. ஸோ அந்த மாதிரி இல்லைன்னா அவங்களுக்கு அது பேக் ஸ்லாஷ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க 2 பேரால் அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ எப்படியாவது வந்து 2 பேரும் மீட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ண சீன்ஸ், ரொமான்டிக் சீன்ஸ் அதெல்லாமே வந்து ஞாபகத்தில் வந்துட்டு போகுது. உடனே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட வாசல் வரைக்கும் வந்துடுறாங்க. கது தட்டுறதுக்கு தயங்கிட்டே நிற்கிறாங்க. ஹீரோயினுக்கும் அதே ஃபீல் தானே இருக்குது. ஹீரோ என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அது எல்லாமே ஹீரோனும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் அதே ஃபீலாக இருக்குது. அவங்களும் வந்துடுறாங்க கது கிட்ட வரைக்கும். ஓப்பன் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு சரி வேறு வழியில் ஓப்பன் பண்ணிடலான்னு பார்த்தா ஹீரோ அங்க நிக்கிறாரு. அவர் தொப்புக்கடி வந்துட்டு ஹீரோயின் மேல வந்து விழுறாங்க. ஹீரோயின் இல்ல எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, போங்க அப்படி சொன்னா, இல்ல நான் தெரியாம வந்துட்டேன் பாய் அப்படி சொல்லிட்டு அவர் போறாரு. போகும்போது இவங்களே கை பிடிச்சி சொல்லி இல்ல நீங்க போகாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. யோசிச்சு பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்க கேட்கறாங்க போகணுமா போக கூடாது அப்படி சொன்னோன்னே அவரோட செஸ்ட் பார்த்தோன்னே இல்ல நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு லாக் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின் வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பார்த்துக்கலாம், ஸ்லாஷ் ஆனாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் படுத்துறாங்க. பட் படுத்தா அவங்களால தூங்கவே முடியல. அவங்களுக்கு அதே ஃபீலாவே இருக்கு. ஹீரோவும் அப்படிதான். அவர் காது மூக்கு எல்லாமே செவந்து போயிடுது. ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்அப் எடுக்கும்போது அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் அச்சின்னு தும்புறாங்க. அவ்வளவுதான். ஹீரோ எங்க இருந்தாலும் வந்து விழுந்துருவாரு இல்லையா? அவரை கரெக்டா அந்த புஷ்அப் எடுக்கிற பொசிஷன் இருந்தாங்களா? ஸோ பெட்டு மேலே போயிட்டு ஹீரோயின் மேலே போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் அவங்களுடைய ராத்திரி வந்து ரொம்ப ஹாப்பியா கழிக்கிறாங்க. மார்னிங் எழுந்துட்டு உடனே பாக்குறாங்க ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல தான் கரெக்டா எம்பரரும் வராரு. வந்த எம்பரர் ஸ்ட்ரெயிட்டா வந்து ஹீரோயின் ரூமுக்கு தான் வராங்க. உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோயின் மட்டும் உள்ள படுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா எம்பரர் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ எம்பரர் பின்னாடி நிக்கிறது கூட அவருக்கு தெரியல. அவர் என்ன ஒரு பேக் எம்பரர்னு தெரியல. அவங்க வந்துட்டு என்ன நீங்க என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, என் பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படி சொல்லி சைட்ல திரும்புறாரு. ஹீரோ சைடுக்கு வந்துடுறாங்க. பின்னாடி நிக்கிறது கடைசி வரை அவரால் கண்டுபிடிக்க முடியல. அவர் ஒரு பக்கம் ஃபுல்லா திரும்பியே பார்த்துடுறாரு. ஆனா வந்துட்டு அந்த சைடு கேப்ல ஹீரோ வந்துட்டு அழகா எனக்கு ஒரு உண்மை கொடுத்துட்டு அவரு அப்படியே போயிடுறாரு. வந்தவர் என்ன கொடுத்தாருன்னா, உனக்கு உடம்பு சரியில்லை இந்த மெடிசன் இது வந்து தண்ணியில போட்டு நல்லா குளிச்சோம்னா நமக்கு வந்து அந்த உடம்பு சரியில்லாதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. ஹீரோ உடனே வந்துட்டு யாருக்கு வேணும் உன்னோட மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடிசனை வாங்கிட்டு அவரு எடுத்துட்டு போயிடுறாரு. டைம்ல அக்காவை பார்க்கறதுக்காக அவங்க பாய் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவங்க எப்படி உயிர் வாழ்றாங்கன்னா அக்காவோட அந்த ஜெலசி ஃபீல் இருக்கு இல்லையா, அதுல வர ஒரு ஆறால இருந்தா அவங்க வந்து வாழ்றாங்க போல. இப்ப அவளோட ஜெலசி ஃபீல் வந்து கம்மியாயிட்டு கோவம் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த ஆரா கம்மியாக்குது. அதனால இவனாலேயும் சரியா வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க போல அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சொல்றாங்க நீ ஒரு வேற ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள வந்துட்டு இந்த அக்காக்காரிக்கு வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு சிரம் கொடுத்துருப்பாங்க. அந்த சிரம் என்னன்னா அது குடிச்சாங்கன்னா அவங்க உண்மையை மட்டும் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு. அதை எடுத்துட்டு போய் அவங்க அப்பா முன்னாடி அந்த பொண்ணை நிக்க வச்சுட்டு சிரம் குடிச்சிட்டு நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவளும் வந்துட்டு வாங்கிட்டு அந்த சிரம குடிச்சிட்ட உடனே நீ சொல்லி நீ ஜின்ஷியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்ட்டு கேட்கும்போது நான் எனக்காகவும் ஜின்ஷிக்காகவும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி சொன்னேன். பாருங்கப்பா உண்மையை சொல்லிட்டா அப்படி சொல்றா. ஆக்சுவலா இங்க அக்காவை போட்டும் கொடுத்துட்டாங்க ஹீரோயின். எப்படின்னா அவளுக்காகவும் நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அப்ப கேக்குறாங்க அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இவ தான் வந்து கத்தியால குத்தி தள்ளி அவளை கொலை பண்ணிட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவ மாட்டி விட்டுறாங்க. அப்பாக்கும் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வந்துட்டு அவங்க அப்பா என்ன சொல்றேன்னா 2 பேரையும் கொலை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த அக்காக்காரியை வந்துட்டு எனக்கு தெரியும் நீங்க இப்படிதான் நடந்துப்பீங்கன்ட்டு உடனே அப்படி சொல்லிட்டு உடனே கத்தி எடுத்து அவங்க அப்பா கொலை பண்ண போறா. உடனே அவங்க அப்பா சொல்றா இரு நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம், முதல்ல இவளை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இவளை வெட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா நம்ம ஹீரோயினை குத்த வரும்போது நம்ம ஹீரோவும் வந்து காப்பாத்திட்டு உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இப்போ உயிரோட இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்டயும் அந்த
அக்கா கிட்ட சொல்லும் போது அப்பா என்ன பண்றாங்கன்னா சைட்ல வச்சு இந்த கத்தி எடுத்து அவங்க அக்காவை குத்திடுறாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல. அப்போ வந்துட்டு அவங்க சொல்றாங்க, ஒரு நாள் கூட நீ யாருக்குமே வந்து உண்மையா இல்ல, கடைசியில உன்னோட குழந்தைய நீ கொன்னுட்டல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, என்னோட மூ ஃபேமிலியை எதுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி பிரைபரி வாங்கிட்டு ஒரு தப்பான இதுல தள்ளிவிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அதான பார்த்தேன், யாருடா இந்த பொண்ணுன்னு பார்த்தா கடைசியா நீ மூ ஃபேமிலியில சேர்ந்தவளா, நான் வந்து அவனை சரியா பார்க்கல, ஒருத்தன் வந்து எனக்கு நிறைய காசு தர, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னனாலதான் நான் வந்துட்டு உங்க அப்பாவை ஒரு பழிச்சொலுக்கு ஆளாக்கிட்டேன், பட் அவரோட ஃபேஸ் எல்லாம் நான் சரியா பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன மன்னிச்சிடு அப்படி சொல்லும் போது ஹீரோயின் வந்து உங்க அப்பாவையும் போட்டு தள்ளிடுறாங்க. ஆக மொத்தம் இப்ப ஜி ஃபேமிலியில யாருமே ஒருத்தர் கூட உயிரோட இல்ல. கிளம்பும் போது அவங்க அப்பாவோட கைரேகை வச்சு ஒரு ரெஜிஸ்டர் பேப்பர்லயும் சைன் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயின் மூ ஃபேமிலி வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு என்னாலதான் இவங்க எல்லாரும் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா அந்த அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க மூ ஃபேமிலியில ஒருத்தருக்கு வந்துட்டு இந்த ஜேட் கல் வந்து அவங்க உடம்புல இருக்கு, அவங்கள தெரியுதா அவங்க ஆக்சுவலா வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அப்போ ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது அவங்க உடம்புல தான் அந்த கல் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, என்னாலதான் வந்து என் மக்கள் எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ ஒன்னு நினைச்சு பாக்குறாரு, அவரோட டைம்ல கூட இந்த மாதிரி அவரால் தான் வந்து அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் இறந்துருப்பாங்க போல, அந்த ஊர் மக்களே வந்து பனிக்கட்டி ஆயிட்டாங்க இல்லையா. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு நீ தனிமையில இல்லை, நானும் உன் கூட இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து அடுத்த நாள் இந்த எம்பரர் கிட்ட போய் வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாமே சொல்லும் போது, அந்த இ ஃபேமிலியில இருக்கிறதே வந்து இப்போ ஹீரோயின் மட்டும் தான். இந்த எல்லா உண்மையும் வந்து அந்த ரூம்குள்ள நடந்ததுனால வேற யாருக்கும் அது தெரியல. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறத்துல இருந்து இ ஃபேமிலியில இருக்கிறது ஒரே வாரிசு வந்து ஹீரோயின் தான். ஸோ அவங்க தான் அவங்க மக்கள் ஆள போறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எம்பரரும் சொல்லிடுறாங்க. எம்பரர் கிட்ட வந்துட்டு ஹீரோயின் ஒரு லெட்டர் கொடுத்துட்டு, இது எங்க அப்பா உங்ககிட்ட கடைசியா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எம்பரர் அதை படிச்சு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. என்னன்னா, இந்த மாதிரி மூ ஃபேமிலியை நான் தான் எல்லாமே இந்த மாதிரி தப்பு பண்ணி அவங்களை ஏமாத்தினேன் அப்படின்ற எல்லா கன்ஃபெஷனும் அதுல இருக்கு. உடனே எம்பரர் கோவமாட்ட உடனே ஹீரோயின் சொல்றாங்க, மன்னிச்சிடுங்க, ஆனா நான் இந்த கேஸ் எடுத்து நடத்துறேன், அந்த இன்வெஸ்டிகேட் பண்றேன், யாரு என்ன யாருனால இது நடந்துச்சு அப்படின்றது நான் தீர விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. எம்பரரும் வந்துட்டு சரி நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த டைம்ல ஹீரோவும் வராரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்து அவங்க எம்பரர் கிட்ட பேசுறத பாத்துட்டு இருக்காங்க. உடனே இவருக்கு பொறாம வந்துடுது போல. இவரும் நேரம் உள்ள போயிடுறாரு. அவங்க டீ ஊத்தி தராங்க, ஹீரோ வாங்கிடுறாரு. ஸ்வீட் கொடுக்குறாங்க, ஹீரோ கையில இருந்து புடுங்கிடுறாரு. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. எம்பரருக்கும் கோவம் வருது, ஹீரோக்கும் கோவம் வருது. அப்ப வந்து எம்பரர் சொல்றாங்க, என்கிட்ட நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து நிழல தான் ஒளிஞ்சிருப்பாங்க, அவங்களெல்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ எதையோ தூக்கி போடுறாரு, அந்த நிழல்ல இருந்து ஒருத்தர் விழுந்துடுறான். அதை பார்த்தோன்னே ஓகே ஓகே வந்து கொஞ்சம் திறமை தான் போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. உடனே ஹீரோன்னு சொல்றாங்க, நான் இவரை நம்புறேன், இவருக்கு எல்லா திறமையும் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா லாட்டன் ஃபெஸ்டிவல் வருது. அந்த ஃபெஸ்டிவலுக்காக ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்ட்டு எம்பரருக்கு சொல்றாங்க. என்னன்னா, கையில வந்து தீக்குழம்பு வச்சுக்கிட்டு மேல தூக்கி போட்டா அது அப்படியே ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி வருது. நம்ம ஊர்ல ராக்கெட் எப்படி வருமோ அந்த மாதிரி அழகா வந்து தூக்கி போட்டு அது ராக்கெட் மாதிரி கீழே விழுது. அது ஒன்னொன்னா பண்ண பண்ண ஹீரோயினும் அழகா இருக்காங்க, அந்த ஃபயர் ஒர்க்கும் மேல இருந்து அப்படி வருது இல்லையா. சோ அதை பார்த்துட்டு எம்பரர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஹீரோயினையும் பாக்குறாரு, அந்த ஃபயர் ஒர்க்ஸையும் பாக்குறாரு, அவருக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் மாதிரி வருது. அந்த டைம்ல வந்து ஹீரோயின் லைட்டா கால் ஸ்லிப் ஆகி விட போறாங்க. எம்பரர் பிடிக்கலான்ட்டு வராரு, ஹீரோ தான் பக்கத்துல இருக்காருல, அவரு பிடிச்சிட்டு தூக்கிடுறாரு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, மன்னிச்சிடுங்க, தெரியாம தவறி விழ போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நான் பண்ண இந்த ஒரு சின்ன ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு, இல்ல நீ ரொம்பவே நல்லா பண்ண அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வராரு. ஒரு ஆம்பளோட மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தானே தெரியும். அப்போ உடனே ஹீரோ வந்து தடுத்துட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க கோவத்தோட. அங்க போயிட்டு இருங்க இருங்க, எதுக்கு என்ன இப்படி இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது, இல்ல நீ வந்து நம்ம எதிரியோட வந்து இந்த மாதிரிலாம் பண்றது எனக்கு பிடிக்கல. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு இவரோட பர்த்டே போல, சோ உனக்காக தான் நான் இந்த ஃபயர் ஒர்க்ஸே பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோ நினைச்சு பாக்குறாரு, அவரோட டைம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி தலையில வந்து கிரான் வச்ச மாதிரி எல்லாம் ஒரு ஞாபகம் இருக்கு போல. உடனே ஹீரோ ஒரே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அப்போ வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஹாப்பி லாட்டன் ஃபெஸ்டிவல் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னன்னா, அவங்க அம்மா வந்து கோதுமையில ஒரு கேக் பண்ணி தருவாங்களாம் இந்த லாட்டன் ஃபெஸ்டிவல்லே சாப்பிட்றதுக்காக. அது வந்து இதுக்கப்புறம் எனக்கு யார் பண்ணி தருவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. என்ன நடந்திருக்கோன்னா, ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு கடையில போயிட்டு ஒரு பேக்கர் மாதிரி இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு பெரிய ஒரு கோல்டு இதை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நீங்க ஏதோ பண்ணக்கூடாது, நானே பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லி அவர் வித்தையெல்லாம் இறக்குறாரு. அந்த இடத்துல நார்மலா ஒரு கேக்கு தான் பண்ண போறாரு, ஆனா அங்க ஏதோ வந்து பெரிய சாகசம் பண்ற மாதிரி கத்தி குத்து மாதிரி எல்லாம் என்னென்னோ பண்ணிட்டு சூப்பரான ஒரு கேக்கோ பண்ணிட்டு அதை ஹீரோயின் கிட்டே கொடுத்துடுறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, வீட் கேக்கா எனக்கா அப்படி சொல்லி ஹீரோயின் அந்த பேக் வந்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து ஃபீனிக்ஸ் பேர்ட் போட்ட மாதிரி அந்த கேக் இருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இது நீங்க தான் செஞ்சீங்களோ அப்படின்ட்டு ஒரு ஆச்சரியமா கேட்கும்போது, உனக்கு வேண்டாம் என்கிட்ட கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு அவர் புடிங்கிட்டு போயிடுறாரு. உடனே இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, தயவு செஞ்சு கொடுத்துறேன் ப்ளீஸ்
ப்ளீஸ் அது என்னோட கிஃப்ட் திருப்பிலாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ரொமான்டிக்கா கொஞ்சிட்டு இருக்காங்க. எம்பரருக்கு வர என்ன நடக்குன்னு தெரியல. அவர் சும்மா ஹீரோயினை பக்கம் வந்துடுறாரு. இன்னைக்கு என்னடனா அவங்களுக்கு யாரோ வந்து ஒரு பெரிய லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்களாம். ஸோ அதை வந்து ஹீரோயினுக்கு கொடுக்கலாம், அதை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தச்சு தரலாம் சொல்லி அளவுலாம் எடுக்கிறதுக்காக வந்துட்டாரு. அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து அளவு எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா இடுப்புல அளவு எடுக்கும் போது அவங்களுக்கு கிச்சு கிச்சு போட்டுருச்சு போல. அவங்க சிரிக்கிறாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு ஒருவேளை ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் அதிகம் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. எம்பரர் பார்த்துட்டு சரி நான் வேணும் எடுக்குவா அப்படின்னு சொல்லி வராரு. அதுக்கு வந்து ஹீரோ உடனே நடுவில் வந்துட்டு நீங்களாம் ஒன்னும் எடுக்க தேவையில்ல, என்ன வேணும்னு என் கிட்ட கேளுங்க, எனக்கு என்னால தெரியும் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. சொன்னோடனே என்னது தெரியுமா அப்படின்ட்டு எம்பரர் கேட்கிறாரு. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு ஆமா இடுப்பு இந்த அளவு, கையும் இந்த அளவு, ஷோல்டர் இந்த அளவு சொல்றாரா. இது மட்டும் தப்பா இருக்கட்டுமே அப்படின்ட்டு எம்பரர் சொல்லும் போது செஸ்ட் இந்த அளவு அப்படின்ட்டு சொல்றாரா. உடனே எம்பரருக்கு கோவம் வருது. ஹீரோயின் சொல்றாங்க இல்ல எனக்கு இந்த மாதிரி தொட்டு அளவு எடுக்கலாம் பிடிக்காது, அதனால என்னோட மெஷர்மெண்ட் நானே எடுத்து இவர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் ஏதோ சொல்லி மழுப்புறாங்க. உடனே எம்பரரும் சரி நான் அப்புறமா வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ கேட்கறாங்க ஏன் இதுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து இவங்களை தூண்டி விட்டுட்டே இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும் போது ஆமா அவன் சும்மா உன்னை பார்க்க வராது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரா. அதுக்கு வந்து ஹீரோயின் கேட்கறாங்க அப்போ என்ன உங்களுக்கு எதோ பொறாம ஏதாவது வந்துருச்சோ என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்றாரு நான் இந்த சின்ன மனுஷ பிறவங்க கிட்ட இருக்கிற இந்த போரிங் எமோஷன்லாம் என்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க வந்து இந்த மூ ஃபேமிலிக்கு உத்தரவு போட்டிருந்தாங்களே அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவுக்கான ஆர்டரை போய் தேடுறாங்க. அது தேடும் போது ஒரிஜினல் ஆர்டர் கிடைக்குது. அதுல வந்துட்டு மூ ஃபேமிலி தான் லாஸ்டா வந்து கொலை பண்ணணும், அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிரான எந்த ஆதாரமும் கிடைக்கலன்னா அவங்கள கொலை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஆனா அதோடைய டூப்ளிகேட் காப்பில தான் வந்துட்டு வேற மாதிரி போட்டு அவங்களதான் ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளான்னு சொல்றாங்களே அந்த இனத்தவர்கள் தான் இதை செஞ்சிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சு. அவங்களே அறியாம அவங்க கையெல்லாம் அவங்க கட் பண்ணிக்கிறாங்க. அவங்க உடம்புல இருந்தோ ஏதோ மாற்றங்கள் ஆயிட்டு அவங்க மயங்கி விழ போறாங்க. கரெக்டா நம்ம ஹீரோ நடுவில் போய் காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு நீ கவலைப்படாத, இந்த உத்தரவு வந்து மற்றவங்களுக்கு காமிச்சிட்டு மூ ஃபேமிலி வந்து எந்த ஒரு தப்பு செய்யாதவங்கன்றதை நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஆனா அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா அது அப்படியே எரிஞ்சு போயிடுது. என்னன்ட்டு பார்த்தா இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் இனத்தவருக்கு சேர்ந்தவர் ஒருத்தர் வந்துட்டு இவங்களை அரெஸ்ட் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்கன்னா இது போல நீங்க அத்துமீறி உள்ள வந்துட்டீங்க, அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரே எரிச்சிருக்கீங்க, அதனால எங்க லா படி நீங்க அரெஸ்ட் ஆயிட்டு நீங்க ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதிர்த்து வந்து ஹீரோ போராடுறாரு. ஆனா டக்குனு ஹீரோயினை வந்துட்டு கத்தியால நாங்க குத்திடுவோம் அப்படின்ட்டு சொன்னனால வேற வழி இல்லாம ரெண்டு பேரும் சரண்டர் ஆயிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜெயில வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்து கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நான் உனக்கு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒரு சாகசம்லாம் பண்ணி ரெண்டு பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியில வராங்க. வெளியில வரும்போது கரெக்ட் அரெஸ்ட் பண்ண ஆளு வந்துடுறாரு. வந்துட்டு அவரு நீங்க எல்லாம் வெளில போக முடியாது சொல்லிட்டு ஒரு பவர் போட்டு அட்டாக் பண்ண வராங்க. அப்பதான் வந்து ஹீரோயின் சொல்றாங்க இவர் என்ன இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளானை சேர்ந்து வரா அப்படின்னா இல்ல அந்த சில்வர் ஃபாக்ஸே அவன் தான் அப்படின்ட்டு அவரு சொல்லிடுறாரு. இப்ப வந்து அவரு அந்த ஃபாக்ஸ் கிளேன் இருக்கான் இல்லையா அவ வந்து ஒரு பெரிய பவரை அனுப்புறான் அவங்களை அட்டாக் பண்றதுக்காக. அப்ப வந்து ஹீரோ மேல பட்டு அது ஹீரோயின் மேல பட்டு ரெண்டு பேரும் அப்படி சாஞ்சிடுறாங்க. சாயும் போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கை பிடிச்சிருக்காங்களா. அப்ப வந்து ஹீரோவோட தழும்புலயும் அந்த ஜொலிக்குது, அந்த ஹீரோயினோட தழும்பு ஜொலிச்சு ரெண்டு பேரோட அந்த ட்வின் கல்டிவேஷன் பண்ணியிருந்தாங்களே அந்த பவர் இப்போ வெளியில வருது. அந்த பவர் வெளியில வரும்போது இந்த ஹீரோ மேல இந்த ஹீரோக்குள்ள ஒருத்தர் இருந்தா இல்லையா ஒரு அரக்கன் அவன் வந்து வெளியில வந்துடுறான். ஏன்னா அவனால அந்த பவரை தாண்டி இருக்க முடியல ஹீரோ உடம்புல, அதனால அவன் வெளியில வந்துடுறான். இப்போ வந்து ஹீரோ மட்டும் தான் அவரோட ஒரு சோல் தான் அவரோட உடம்புல இருக்கு. இப்போ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ட்வில் கல்டிவேஷனை பேஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பவர் போடுறாங்க. அப்போ அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் வந்து அட்டாக் ஆகி அவன் போய் விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனை அடிச்சே கொன்னுடுறாங்க. இப்போ வந்து இந்த தனிமையில இந்த அரக்கன் இருக்கா இல்லையா அரக்கன் வந்து என்ன பண்றான்னா சரி இப்போ நமக்கு வேற எந்த உடம்பும் கிடையாது இந்த சில்வர் ஃபாக்ஸ் உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல போயிடுறாங்க. அவன் ஆல்ரெடி செத்துட்டானா இப்ப இருக்கிறது வந்து அரக்கன். இப்ப அந்த மூ ஃபேமிலிக்கு ஆதரவா இருந்த அந்த ஆர்டரும் எரிஞ்சு போயிடுச்சு. சில்வர் ஃபாக்ஸ் கிளானும் இழந்து போயிட்டான். இப்ப வேற யாருமே கிடையாது இவங்களோட இன்னோசன்ஸ் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு. அதை யோசிச்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேட்குறாங்க என்னதான் நடக்குது இங்கே, எதுக்கு இவங்க இந்த ஜேட் கல்லை தேடி அலையிறாங்க, அது எதுக்கு தான் தேவை அப்படி சொல்லும்போது இப்போ வந்து ஹீரோ ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இனம் வந்து வாழ்ந்துட்டு இருந்துச்சு. எங்க இனத்தோட பேர் வந்து ஸ்கார்லெட் ஃபிளேம் கிளான். நாங்க வந்துட்டு ரொம்ப வருஷமா வந்து இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளானோட சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம்ல தான் வந்துட்டு நான் வந்து ராஜாவோட இருந்துட்டு வந்தேன். நான் வந்து ஜென்ரல் அந்த ராஜாவோட வாழ்ந்துட்டு வரும்போது அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா இது போல அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளான்ல இருக்கிற அந்த இளவரசி நீங்க கல்யாணம்
பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ஸ்மூத்தா முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அவங்களுக்கு அந்த ஜென்ரல் அட்வைஸை கொடுத்தா. அப்போ வந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வந்தாங்க. அந்த பொண்ணு அந்த பிரின்சஸ் வந்து இங்க வந்ததுல இருந்தே அந்த ஊர்ல இருந்த எல்லா மக்களும் வந்துட்டு அழிய ஆரம்பிச்சுட்டாங்க. என்கிட்ட இருந்த அந்த டிவைன் பவரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நாள்ல இந்த மனுஷங்க உணர்ந்த அந்த சின்ன விஷயங்கள்லாம் என்னால உணர முடியாம ஆயிடுச்சு. எங்களோட புனித கல் தான் அந்த ஜேட் கல். சூரிய பகவானோட ஃபுல் ஆற்றலையும் கொண்டது. ஏன்னா நாங்க எல்லாருமே வந்து ஃபீனிக்ஸ் பறவையிலிருந்து தான் வந்தோம். நம்ம அந்த கல் யார்கிட்ட இருக்கும், சூரிய பகவானோட அருள் மொத்தமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து சேரும். ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து நமக்குள்ள இருக்க கான்ட்ராக்டை நான் மதிக்கிறேன், நான் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஜேட் கல்லை நான் திருப்பி வைப்பேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, உனக்கு என்ன நடக்கும் தெரியுமா, அந்த ஜேட் கல் வைக்கும் போது நீ வந்து ஒரு வெசலாவே மாறிடுவ. அந்த கல்லு வந்து உன் உடம்புல இருக்கனால அது எரியற வரைக்குமே வந்து நீயும் எரிஞ்சுக்கிட்டே இருப்ப. அந்த வலி வந்து சோல் வந்து ஃபுல்லா வேனிஷ் ஆகுற வரைக்குமே வந்துட்டு நீ இன்னமும் அந்த நெருப்போட வெப்பத்தை வந்து அனுபவிச்சுட்டே இருப்ப. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் லைட்டா பயந்துடுறாங்க. பக்கத்துல இந்த சரக்கு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு எனக்கு அந்த பயம்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இதை திருப்பி வைக்கிறோம் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. உடனே ஹீரோல அந்த சரக்கு பாட்டில வாங்கிட்டு அவரும் குடிச்சிட்டு அவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப 2 பேரும் மாறி மாறி அந்த தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்கிறது மரத்துக்கு மேல ஒரு பிரான்ச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பயம் கூட இல்லாம அங்கேயே உட்காந்து கிஸ் பண்றாங்க. ஆனா இப்போ ஒரு டவுட் வருது ஹீரோயினுக்கு, நீ சீயு தானே அந்த அரக்கன் இல்லையா அப்படி சொல்லும் போது இவரும் அப்படியே ஸ்மூத்தா போய் ஹேண்டில் பண்ணி இல்ல நான் அரக்கன் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவங்க மறுபடியும் கிஸ் கண்டினியூ பண்ணி டீப்பா போறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு கட்டில தூங்கிட்டு இருக்கும் போது அப்ப யாரும் வந்து அவங்கள கடத்துற மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் ஹீரோ வந்து பாக்குறாரு, யார் எங்கேயுமே ஆளை காணுமே அப்படின்ட்டு ஹீரோயினை பார்க்கும்போது அங்க வந்து ஒரு இறக்கு இருக்கு. ஸோ அதை மோந்து பார்த்துட்டு சில்வர் ஃபாக்ஸ் கிளேனோட ஆளுங்க தான் வந்திருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிடறாரு. உடனே வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுட்டே இருக்காரு. இன்னொரு பக்கம் காமிக்கிறாங்க, ஹீரோயின் வந்துட்டு கடத்தப்பட்டு ஒரு இதுல அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எதிர்க்க நிக்கிறது பைலி வேற யாரும் இல்ல, சில்வர் ஃபாக்ஸ் கிளானோட இளவரசி. அவ தான் வந்து நம்ம ஹீரோவோட ராஜாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ஊரே வந்துட்டு கட்டிகளா மாறி வச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கூட பவரை புடுங்கிருப்பா இல்லையா. சோ அவ எதுக்கு நம்ம ஹீரோனை கடத்திருக்காங்கன்னா அவங்க உடம்புல இருக்க அந்த ஜேட் கல் எடுக்கிறதுக்காக தான். உடனே அவங்க கேக்குறாங்க, எங்க அந்த ஜேட் கல் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, அதை நான் இறந்தாலும் தரமாட்டேன் அப்படின்ட்டு. உடனே வந்து ஒரு பவர் அனுப்புறா. ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து யோசிக்கிறாரு, எப்படி போறதுன்னு யோசிச்சுட்டு கரெக்ட், இப்போ உடனே ஒரு தும்பல் போடு ப்ளீஸ், தும்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சோடனே ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து டக்குன்னு அவங்க தும்பல் போடுவோம். அந்த பைலி பவர் அனுப்புறதுக்கும் ஹீரோ வந்து நின்றுடுறாரு அதுக்குள்ள. ஸோ அடிச்சது வந்து நம்ம ஹீரோவை தான் தாக்கிருக்கு. அப்போ நம்ம ஹீரோ திரும்பிட்டு நீ என்ன மறுபடியும் வந்துட்டியா அப்படின்னு கேட்கும்போது பைலி சொல்றா, உனக்கு என்ன இன்னும் பவர் அதிகமா இருக்கா என்ன, இரு உங்க 2 பேரையும் சேர்த்து நான் கொலை பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ அவங்க ஒரு பெரிய பவரை அனுப்புறாங்க. அப்போ ஹீரோ வந்து திரும்பி ஹீரோயினை பாக்குறாங்க. அவங்களோட தழும்பு 2 ஒன்னா சேரும் போது அந்த ட்வின் கல்டிவேஷன் வந்துட்டு பவர் அதிகமாயிட்டு அவங்களுக்கே அந்த பவரை திருப்பி அனுப்பிடுது. இதுல அந்த பைலியும் இறந்துடுறா. உடனே வந்து ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அந்த பைலி வந்து இறந்து போல, ஏன்னா அவ வந்து ஒரு சோலா தான் சுத்திட்டு இருக்கா. இப்ப அந்த ஆத்மா வந்துட்டு உடனே வேற ஏதாவது உடம்புல சேரணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பனிப்பெண்ணோட உடம்புல போயிட்டு பைலி வந்து ஒன்னா சேர்ந்துடுறா. அந்த பைலி வந்து ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு பாய்சன் கொடுத்துருப்பா போல. அது வந்து உயிர் காக்கவே முடியாது, சீக்கிரம் இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாய்சன். அப்ப வந்து ஹீரோ உடனே நினைச்சு பாக்குறாரு, ஓகே இந்த டைம்ல என்னோட கோல்டன் ஃபெதர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 2 கோல்டன் ஃபிளவர்ஸ் தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஒன்னு எடுத்து மறுபடியும் அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு பவர் கொடுக்குறாங்க. அவங்க அப்ப கூட எழுந்துக்கல, ஒரு 2-3 நாள் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் அவங்க எழுந்துக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு வாக்கிங் போறாங்க அவங்க உடம்பு சரியாகணும் அப்படின்றதுக்காக. அங்க அந்த மார்க்கெட்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு ஷூ இருக்கு, அதை பாக்குறாங்க. அப்புறம் இது வேணுமா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போற வழியில யாரோ தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு இருக்காங்க போல. அவங்க வந்து தண்ணி தூக்கி ஹீரோயினோட காலே ஊத்திடுறாங்க. அதுல ஷூ எல்லாம் வெட் ஆயிடுது. ஸோ ஹீரோ தான் வந்துட்டு அழகா தூக்கிட்டுலாம் போயிட்டு அந்த ஷூவை மாத்தி விட்டு அவங்களுக்கு வாங்கின புது ஷூவை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோயின் எனக்காக வாங்கினீங்களா அப்படின்ட்டு கேட்கும் போது ஒன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு அப்படியே பெரிய தங்க கட்டி எடுத்துட்டு போய் மறுபடியும் அவங்க கிட்ட கொடுத்து அந்த ஷூவை வாங்கிட்டு வந்துடுறாரு. அதை விட்டுறாரு. அப்ப ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆயிடுது. அப்புறம் அன்னைக்கு நைட் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோக்கு மருந்து போடலான்ட்டு யோசிச்சுட்டு என்ன சொல்லி போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு, நம்ம என்ன சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் அப்படி நடந்து 2 பேரையும் மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கலாம் தான் வந்தேன், ஏன்னா பைலி வந்து இன்னும் சாகல அப்படின்ட்டு சொல்றாரு. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல உனக்கு உடம்புல மருந்து தேய்க்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு 2 பேரும் மீட்
மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. மூ ஃபேமிலியோட இன்னோசென்ஸ் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க ரோட்ல வந்து ஒரு பொண்ணு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து சொல்றா, என்னை இப்ப எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்து வந்துட்டு சொல்றாங்க, உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, நீங்க போயிடுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவதான் வந்து புதுசா இந்த பெய்லி ஒரு உருவத்துக்கு போயிருக்கா இல்லையா, அவதான். ஸோ அவள் வந்து எப்படியாவது இப்போ ஹீரோயினை நெருங்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் தான் இந்த நாட்டோட இளவரசி, தயவு செஞ்சு நீ இவளை விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் காசு பணம் எல்லாம் கொடுத்துட்டு அவளையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்போ இந்த பொண்ணை கூட்டிட்டு ஹீரோயினும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போ வந்து இவங்க குளிக்கிறதுக்காக அந்த பொண்ணை உள்ள அனுப்பும் போது ஹீரோயின் வச்சிருக்காங்களே ஒரு பெண்டன்ட், அந்த பெண்டன்டோட இன்னொரு பாதி வந்து அவங்க வச்சிருக்காங்க. அது எப்படி வந்திருக்கும்னா, இந்த ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, அவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த அக்கா கிட்ட இருந்து திருடிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இந்த பொண்ணு தான் வந்து உண்மையான ஜிங்ஷியோ, ஸோ இவளை தான் இந்த நாட்டோட இளவரசியோ அப்படின்னு நினைச்சிட்டு இதை ஹீரோ கிட்டே சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, இப்போ நான் அவளை கொலை பண்ணிடுவா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து ஒரு இன்னோசென்ட்டை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹீரோயின் அவங்க கிட்ட போய் பேசுறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, இந்த பெண்டன்ட் வந்து எனக்கு ஞாபகமே இல்லை, இது எதுக்குன்னு கூட எனக்கு தெரியல, ஆனாலும் உங்களுக்கு வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க அப்படி சொல்லி கொடுத்துட்றா. இப்போ வந்து இந்த பெய்லி என்ன பண்றான்னா, இந்த மாதிரி நம்பிக்கை தகமா பேசிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணிக்கிறான். இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிட்டு இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் உடம்புக்குள்ள ஒரு அரக்க இருக்கா இல்லையா, அவன் கிட்ட வந்து இந்த பெய்லி எல்லாத்தையும் சொல்றாங்க. இவங்க இன்னும் வந்து அந்த ஆவி ரூபத்துல தான் இருக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துட்டு போய் சொல்லும் போது அவங்க சொல்றாங்க, நீங்க பாருங்க, ஒரு முழுமையான ஒரு பெண்ணோட உடம்புல இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தா கண்டிப்பா உங்களால உயிர் பழைக்க முடியாது, அதனால நீங்க பார்த்து இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோ ஹீரோயின் நடந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேனோட அந்த ஸ்மெல் வருது. உடனே ஹீரோ சொல்றாரு, இந்த ரூம்ல தான் அவங்க இருக்காங்க, நம்ம பெய்லி ஏதோ வந்துட்டா போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும்போது கரெக்டா அந்த பொண்ணு உள்ள இருந்து வராங்க. அந்த டைம்ல அந்த வாசனையும் அந்த ஹீரோக்கு வரல. இந்த நேரமா பார்த்து அந்த பெய்லி என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு மந்திரம் எல்லாம் போட்டு ஹீரோவே தன்னுடைய கண்ட்ரோலை மீறி ஹீரோயின் அடிச்சிடற மாதிரிலாம் பண்றான். இதனால வந்து ஹீரோக்கும் அடிப்படுது, ஹீரோயினுக்கும் அடிப்படுது, ஆனா இந்த பெய்லிக்கும் கூட அடிப்படுது. ஏன்னா வந்து பெண்ணோட உடம்புல தானே இருக்கா. சாதாரண மனுஷக்கு என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே பெய்லிக்கும் நடக்குது. உடனே இந்த மந்திரத்தை போடுறதை ஸ்டாப் பண்ணி இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உனக்கே அடிபட்டிருக்கு, நீ ஏன் எனக்கு மருந்து கொடுத்துட்டு இருக்க அப்படி கேட்கும்போது, இல்லை நான் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு அந்த மருந்து கொடுத்துட்டு இருக்கும் போது உடனே மெஜஸ்டியும் வந்து எம்பரரும் வந்துடுறாரு. அவர் வந்து உடனே என்னாச்சு, எதுக்கு இந்த மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னும் போது, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு அப்படி சொல்றாங்க. உடனே அதை வாங்குறதுக்காக ட்ரை பண்றாரு எம்பரர். ஆனா வந்துட்டு ஹீரோ தரமாட்டுறாரு. உடனே ஹீரோயின் சைகை காமிக்கிறாங்க, கொடுத்துட்டு உடனே அதை எம்பரர் வந்து ஊட்ட வர்றாரா. உடனே ஹீரோ வந்துட்டு டப்புன்னு அந்த கதவை சாத்தும் போது எம்பரர் பயந்துடுறாரு. வந்து ஹீரோ முறைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் தூங்குறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தரீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எம்பரரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த சீன் எல்லாத்தையும் வந்துட்டு பைலி பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன நினைக்கிறான்னா, அவளோட சோல் கண்ட்ரோல் பண்ற பவர் வந்து ஹீரோ மேல செலுத்தினதுனால ஹீரோ வந்து பவர் திருப்பி அனுப்பிச்சார் இல்லையா, அதனால தானே பெய்லிக்கு அடிபட்டுச்சு. ஸோ இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து சோல் கண்ட்ரோலை இவன் மேல யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம வந்து எம்பரர் மேல யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு அவரோட சோலை வந்து யூஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து இந்த ஜிங்ஷியோட அண்ணா, அப்போ ஜிங்ஷியா இருக்கிற ஹீரோயின் வந்துட்டு உன்னோட தங்கச்சி கிடையாது, அவ வந்து உன்னோட பொண்டாட்டி, நான் தான் உன்னோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி மைண்ட் கேம் பண்றாங்க. உடனே அந்த எம்பரரும் நம்பிட்டு நம்ம கனவுல வந்தது என்ன அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் உடனே எம்பரர் வந்துட்டு ஹீரோயினை பார்க்க போறாங்க. அங்க போகும்போது வழியில வணக்கம் தலைவர் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பணிப்பெண் சொல்றாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த பைலி தான். உடனே வந்துட்டு இவருக்கு இப்போ இன்னொரு டவுட் பலமாயிடுது. இப்போ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்க இருக்கல இவ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை ரோட்ல பார்த்தேன், அவங்களுக்கு யாருமே இல்லை, அதனால நான் அவளுக்கு காவலாக கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ எப்படி உங்ககிட்ட இருக்க பெண்டன்ட்டோட பாதி அவகிட்ட இருக்கு, நெஞ்சில் இருக்க அதே தழும்பு அவகிட்டயும் இருக்கு, உண்மையை சொல்லு, யாரு இங்கே ஜின்ஷி அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ரெண்டு பேரும் முழிக்கிறாங்க. அப்போ உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு எம்பரர் என்ன சொல்றான்னா, நீ சொல்லு, நீ தான் ஜிங்ஷின்னு ஒத்துக்கோ, நான் இவளை கொலை பண்ணிடுறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஜிங்ஷி கிடையாது, மாதிரி இவ்வளோ ஜிங்ஷி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உடனே யாருக்குமே புரியல. அப்பதான் நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்னன்னா, ஜிங்ஷி வந்து அவ உடம்புல இருந்துட்டு அடிக்கடிக்கு பைலி வெளியில போயிட்டு வருவா இல்லையா. ஸோ அந்த டைம்ல கரெக்டா ஹீரோயின் வந்துடுறாங்க. அதை பார்த்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு இன்னும் உயிர் இருக்கு, அதனாலதான் வந்து சில்வர் ஃபாக்ஸ் கிளேனை என்னால கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதே வச்சுட்டு அந்த கத்தி வச்சு அந்த பொண்ணை குத்த போகும்போது பெய்லியோட ஆவி லைட்டா வெளியில வருது. ஸோ அப்போ
வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ பெய்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு 3 பேரையும் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சக்தி கொடுக்குறாங்க. அப்போ அந்த பவர் அட்டாக்ல ஹீரோயின் போய் காப்பாற்ற போறாங்க. ஹீரோயினுக்கு பார்த்து ஹீரோவும் போறாரு. ஸோ ஹீரோக்கு அட்டாக் பண்ணி ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. அப்போ வந்து ஹீரோயின் சொல்றாங்க, முதல்ல அவளை போய் நீ தேடு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் ஓடி போயிடுறாரு. ஜிங்ஷியை வந்துட்டு அவங்க அண்ணா எம்பரர் வந்து காப்பாத்துறாரு. இந்த பைலியை தேடிட்டு போன ஹீரோ வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோவோட ராஜா இருந்தார் இல்லையா, அவர் அங்க படுத்துட்டு இருக்காரு. உடனே பார்த்தோன்னா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படி சொல்லி அவர் எழுப்ப போகும்போது கரெக்டா பெய்லி வந்துடுறா. அவளோட பவர் வச்சுட்டு இவங்க வந்துட்டு ஒரு இதுல கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட ஹீரோவை வந்துட்டு இந்த பாய்சனும் செலுத்திட்டு அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இப்ப சொல்றாங்க, உன்னோட ராஜா கிட்டே ஒன்னு அனுப்புறேன், நீ கவலைப்படாத அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோனை இன்னொரு பக்கம் வந்து கண் விழிச்சிட்டு எங்க ஹீரோன்ட்டு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, இந்த பெய்லியை தேடி போனாங்க, ஒருவேளை அங்கதான் ஏதாவது இஷ்யூ ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அச்சுன்னு தும்புறாங்க. ஆனா ஹீரோ வரல. உடனே அவங்க வந்து அந்த இடத்துக்கு தேடிட்டு போகும்போது கரெக்டா பெய்லி அவளை அட்டாக் பண்ணிடுறா. ஹீரோயினையும் அவளோட சோல் கண்ட்ரோல் சக்தி மூலியமா கண்ட்ரோல் பண்ணி ஹீரோவை நல்லா அந்த சாட்டையாலே அடிக்க வச்சிடுறா. இதனால ஹீரோக்கு வந்து பவர் ரொம்ப அதிகமாயிட்டு அவங்க வால் இருக்கு இல்லையா, அந்த கோல்டன் ஃபெதர் அது வந்துடுது. அது வந்து உடனே இப்ப பெய்லி என்ன பண்றான்னா அந்த கோல்டன் ஃபெதரை ஒரு கத்தியால வெட்டி அந்த சக்தியை வந்து அவ கையில வாங்கிக்கிறா. இப்போ வந்து ஹீரோவால அதை தாங்கவே முடியல, ஏன்னா அவரோட லாஸ்ட் ஃபெதர் அது. ஸோ அதை கட் பண்ணுவோன்னே அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு போல. ஸோ அவர் ரொம்ப பீக்ல கத்துறாரு. கத்திட்டு உடனே அவரோட சக்தியை வச்சு எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. இந்த பெயிலும் கீழே விழுந்துடுறா. அந்த அந்த லாஸ்ட் சக்தி யூஸ் பண்ண உடனே ஹீரோவும் வாங்கி விழுந்துடுறாரு. உடனே ஹீரோயின் வந்துட்டு கூப்பிடுறாங்க, என்ன சின்னச்சு அப்படி சொல்லி கூப்பிடும் போது அவங்க விழிக்கவே மாட்டாங்க. உடனே ஹீரோவோட கையை வச்சுட்டு அவங்க தழும்பு ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா ட்வின் கல்டிவேஷன் ஆகுது நடக்கும் இல்லையா. ஸோ அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, அதுவும் நடக்கல. ஒருவேளை ஹீரோ இறந்துட்டாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ வந்து திடீர்னு கண்ணு ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே ஹீரோ தூக்கிக்கிட்டு ஓடிடுறாங்க. இப்போ பெய்லி சொல்றா, உங்ககிட்ட தான் இப்போ எந்த ஃபெதருமே இல்லைல்ல, உன்னால வந்து என்ன அட்டாக்கே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு பக்கம் சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு ஓடி இருக்காங்க இல்லையா, ஒரு காட்டுக்குள்ள போய் நின்னுடுறாரு. நின்ன உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குன்னு தெரியல, என்னை விடுங்க கீழே விடுங்கன்னு சொல்லி முட்டப்பால்னு கீழே போட்டுடுறாங்க. கீழே விழுந்த ஹீரோயின் நினைக்கிறாங்க, ஒருவேளை இது அந்த அரக்கந்தான் உள்ள வந்துட்டானா அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு பார்த்தா அவர் மறைஞ்சு போயிடுறாரு. மறைஞ்சு போன ஹீரோ தான் இப்போ வந்துட்டு ஒரு பறவை மாதிரி ஹீரோயினை நோக்கி வராங்க. ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு போல. அவர் வந்துட்டு ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது உடனே வந்து இந்த 2 தழும்பும் மீட் ஆயிட்டு அந்த பவர் வந்துருது இல்லையா. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. உடனே அந்த ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கிற அந்த ஹீரோக்கு வந்துட்டு அவங்களுடைய பார்ட்னர்ன்றது வரைக்கும் நல்லா தெரியுது. ஸோ உடனே வந்து அப்படியே கொஞ்சிற மாதிரி பண்ணிட்டு அவங்க கூட அடங்கி போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பழம்லாம் எடுத்துட்டு வந்து தர்றது, அப்புறம் குட் பாய் மாதிரி நடந்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பெட் வந்துட்டு அவங்க ஓனர்கிட்ட எவ்வளோ சகஜமா இருக்கும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு பெய்லி வந்துடுறா. அவ வரும்போது இவங்க ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோ வந்து அப்போ ஹீரோயினோட அந்த ஸ்வெட் இருக்கு இல்லையா, அதை பார்க்கும் போது அவருக்கு ஒன்னொன்னா ஞாபகம் வருது. ஹீரோயின் வந்து அவங்க பேர் சொல்றாங்க, அது அப்பதான் வந்துட்டு அந்த நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஃபீனிக்ஸ் பறவை வந்து ஒரு மனுஷனா வரும்போது அப்ப அவங்களுக்கு இந்த சீயுன்ற பேர் வச்சது அதெல்லாம் ஞாபகம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. இது எல்லாத்தையும் ஹீரோ வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு லைட்டா அடிபட்டுருமா, அப்போ ஹீரோ வந்துட்டு கம்ஃபர்ட் பண்றாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்க அடிப்பட்ட ஹீரோக்கும் அடிப்படும் இல்லையா, அவர் தொட வரும்போது உடனே தொடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை வந்துட்டு எம்பரர் தேட சொல்லியிருக்காரு. எம்பரர் வந்து நார்மலாவே இல்லை, அவர் வேற மாதிரி ஆள் மாதிரி இருக்காரு. என்னன்னு பார்க்கலாம். ஹீரோவும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டா பெய்லி கிட்ட முன்னாடி வந்துடுறா. அவ வந்து அவ கண்ணாலே பவர் வச்சுட்டு ஹீரோவை கண்ட்ரோல் பண்றா. உடனே ஹீரோயினை வந்து இந்த கத்தியால குத்து அப்படி சொல்லிடுறேன். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை குத்த போறாங்க. உடனே அது அவரோட ஸ்பெல் கண்ட்ரோல்ல மீறி சீயு வெளியில வந்து அவரே குத்த போயிட்டா. அவ குத்துன உடனே அந்த பெய்லிக்கும் அடிபட்டுருது. சோ அவ யோசிக்கிறா, என்னோட ஸ்பெல் இருந்து இவன் எப்படி வெளில வந்தான்னு சொல்லிட்டு அவ உடனே மறைஞ்சு போயிடுறா. இப்ப ஹீரோக்கு வந்து அடிபட்டிருக்கு இல்லையா, சோ ஹீரோயின் வந்துட்டு அவங்களை தூக்கிட்டு வந்து மருந்து போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க 2 பேருமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. காலையில பார்த்தா எம்பரரோட ஆளுங்க வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போறாங்க. அந்த ஹீரோ வந்துட்டு கீழே மலைக்கு கீழே விழுந்திருக்காரு போல. அவர் மெதுவா மேலே ஏறி வந்துட்டு இருக்காரு. அவர் உடனே பார்த்துட்டு இப்ப ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. அப்ப எம்பரர் பக்கத்துல தான் இருக்காங்க. இருந்துட்டு ஐயோ எனக்கு அவருக்கு தேடணும், காடுங்கன்னு சொல்லி தேடும் போது சீயுவை தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எம்பரர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, அவனை எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணிடுறோம் அப்படி சொன்னேன். எம்பரர் நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னா, இல்ல நான் உன்னை பார்த்ததுல இருந்து நான் உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கண்ணு மினுக்குது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா பெய்லியோட கண்ட்ரோல்ல தான் எம்பரரும் இருக்காரு. ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக அவரு ட்ரை பண்ணிட்டு மேலே போய் விழுறாரு. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு சீயு வந்துடுறாரு. வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இவங்களோட அடியாளங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு கரெக்டா சீயுவை அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோயின் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க இல்லையா. ஸோ அடுத்த தடவை எழுந்து பார்க்க போகும்போது எம்பரர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க பக்கத்துல வந்து ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. சீயு விட்டுருங்க அப்படி
அப்படி சொல்லி ஹீரோயின் சொல்லும் போது அப்போ அவர் சொல்றாரு, அப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இவங்கிட்ட என்ன இருக்கு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, இந்த நாட்டோட மகாராணி ஆயிடு நீனு, அப்போ வந்துட்டு இந்த பையனை வந்து நான் விட்டுறேன், இல்லைன்னா இவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் வந்துட்டு வேற வழி தெரியாம முழிச்சிட்டு நிற்கும் போது அப்போ உங்க ஒரு இடத்துக்கு நடந்து போறாங்க. அங்க வந்துட்டு ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, நீ யாரை தேடி வந்திருக்க, எதுக்காக தேடி வந்திருக்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படி சொல்லும்போது, என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு தேவைப்படுற அந்த ஆளுடைய கோல்டன் ஃபெதர்ஸ் திருப்பி வந்தா மட்டும்தான் அவன் வந்து உண்மையான மனுஷனா மாறுவான், அப்படி இல்லைன்னா அவன் ஒரு பறவைக்கு ஈக்குவலா தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த கோல்டன் ஃபெதர் நான் வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க கேட்கும்போது, இந்த எம்பரர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட தான் அந்த கோல்டன் ஃபெதர் இருக்கும், நீ வந்து உனக்கு அவருக்கு தேவையானதை நீ செஞ்சனா உனக்கு அது கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அவருக்கு தேவையானது எனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்கும்போது, உனக்கே தெரியும், யோசிச்சு பாரு அப்படி சொல்றாங்க. ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்துட்டு எம்பரர் கிட்ட போயிட்டு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா என்கிட்ட ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. அவனும் வந்து ஒத்துக்கிட்டு, அப்ப எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ வந்து இனிமேட்டு அந்த சீயு வந்து பார்க்கவே கூடாது சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எம்பரர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணும்போது அவங்க சொல்றாங்க, நான் ஒன்னும் அவளுக்கு கேவலமான பொண்ணு கிடையாது சொன்னோன்னே சரி சாரி சொல்லிட்டு நான் வந்துட்டு சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், வெயிட் பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த கல்யாணம் நடக்கிற நாளும் வந்துருது. அப்போ பார்த்துட்டு கரெக்டா ஹீரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அவரும் வந்து இவளை பார்க்க வரும்போது உடம்பு ஃபுல்லா காயமா இருக்கு. அப்போ வந்து ஹீரோ இந்த பார்த்து மெதுவா மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டுட்டு அப்புறம் எனக்கு இன்னைக்கு கல்யாணம், இனிமேட்டு நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி அவங்கள அனுப்ப பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து போகவே மாட்டாரு. அவங்க கூப்பிடுறாங்க, நல்ல நேரம் ஆயிடுச்சு, வாங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்ப ஹீரோ வந்து அவர் வந்து பேசி மாட்டார் இல்லையா, அப்ப கரெக்டா வந்துட்டு ஹீரோயின் பேரை வந்து மெதுவா சொல்றாரு, மூலிங் ஷூ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோயின் அதை கேட்ட உடனே அவருக்கு பேச்சு வந்துருச்சுன்றது புரிஞ்சுக்கிட்டு திரும்பி பாக்குறாங்க. ஆனா அவங்களால வேற வழி இல்லைப்பா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி தான் ஆகணும்ட்டு அவங்களும் வந்துட்டு இதுக்கு போயிடுறாங்க. அந்த இடத்துக்கு போனோடனே அந்த எம்பரரும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குனிஞ்சி தலை வணங்கினாவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் அர்த்தம். அதே மாதிரி அவங்களும் கல்யாணம் பண்றதுக்காக போறாங்க. கரெக்டா ஹீரோவும் வந்துடுறாரு. அந்த காவலாளிகள் எல்லாம் வந்துட்டு இவரை புடிச்சு வச்சுட்டு அடிக்கிறாங்க. அப்ப வந்து ஹீரோயின் சொல்றாங்க, இவரை யாரும் தொடக்கூடாது, நான் கல்யாணம் பண்ற வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லணுன்னே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தலை குடிஞ்சு வணங்கிக்கிறாங்க. அப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் ஆயிடுது. ஹீரோ வந்து முடிக்கிறாரு, அவருக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அப்ப எம்பரர் வந்துட்டு கல்யாணம் ஆனா முத்து கொடுப்பாங்க இல்லையா, சோ அந்த முத்து கொடுக்கறதுக்காக வராங்க. அப்ப வந்து ஹீரோ நடுவில் வந்து நின்றுடுறாரு. முன்னாடிலாம் எப்படி பண்ணுவாரோ அந்த மாதிரி வந்து நின்றுடுறாரு. அப்ப வந்து கரெக்டா இந்த எம்பரர் கத்தி எடுத்து கொலை பண்ற மாதிரி போறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோவை தள்ளி விட்டுறாங்க. அந்த கத்தி வந்து கரெக்டா ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட வந்துடுது. அப்ப இந்த எம்பரரால அவளை கொல்லவும் முடியல, ஹீரோவையும் கொல்ல முடியல. ஏன்னா அவங்க வாக்கு கொடுத்துருப்பாங்க போல, இந்த மாதிரி நான் ஹீரோ விட்டுறேன், அப்புறம் நீ என்ன சொன்னா நான் செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, இந்த கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்துட்டு ஹீரோயின் எம்பரர் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த ஹீரோவோட ராஜா இருப்பார் இல்லையா, அவரோட உடல் வந்து அங்க இருக்கு. பைலி வந்து என்ன பண்ணிருப்பானா, இந்த கோல்டன் ஃபெதரை எடுத்து இவரோட உடம்புக்குள்ளதான் வச்சிருப்பா. இதுதான் அந்த வயசான பிச்சைக்காரனும் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இவங்க உடம்புக்குள்ளதான் இந்த கோல்டன் ஃபெதர் இருக்கு, நீங்க இது வந்து எடுக்கிறதுக்கு எம்பரரால மட்டும் தான் முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து எம்பரர் கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றாங்க, உங்களால முடியும், நீங்க இந்த சக்தியை வெளில எடுக்கணும் அப்படி சொன்னோடனே கரெக்டா அவங்கள எடுத்துடுறாங்க. எடுத்தோடனே கையில வச்சுட்டு இருக்கும்போது இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளெயின்ல ஒருத்தர் அரக்கன் உடம்புல போயிருக்காங்க இல்லையா, அவன் வந்துடுறான். அவன் வந்த உடனே இந்த சக்தியை வந்து கரெக்டா வாங்கிடுறான். வாங்கிட்டு இனிமேட்டு நான் தான் இந்த நாட்டை ஆள போடுவேன், இனிமேட்டு உனக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு ஹீரோயினும் எம்பரர் ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போறாங்க. கரெக்டா வந்துட்டு ஹீரோயின் சியூ கூப்பிடும் போது சியூ ஓடி வராரு. அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஹீரோயின் இந்த பிளான் சொல்லியிருப்பாங்க போல, நான் கூப்பிடும் போது நீங்க வந்துடணும் அப்படின்ட்டு. அவனும் கரெக்டா வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அட்டாக் பண்ணும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நீ கையில இருக்க இந்த கோல்டன் ஃபெதரை நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லும் போது ஹீரோவும் அவரோட பவரை அவருக்குள்ளே எடுத்துக்கிறாரு. அப்புறம் அவர் நார்மல் ஆயிடுறாரு, முன்னாடி இருந்த மாதிரி ஆயிடுறாரு. இப்போ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே எம்பரர் இத்தனால வந்துட்டு பைலியோட சோல் இது கண்ட்ரோல்ல தானே இருந்தாங்க. இப்போ வந்து அவர் தெளிஞ்சிடுறாரு. தெரிஞ்ச உடனே இப்போ ஹீரோ சொல்றதுனால அவரு வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம போயிடுறாரு. அடுத்த நாளும் ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அந்த எம்பரர் மூணு பேரும் உட்காந்து பேசுறாங்க. எம்பரர் வந்து பேசிக்கலி நல்ல பையன் தான் போல, அந்த சோல் கண்ட்ரோல்னால தான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா அவர் வந்துட்டு வேணும்ட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இந்த கல்யாணம் இனிமேட்டு செல்லாது அப்படின்ட்டு அவரும் சொல்றாரு. எம்பரர் சொல்றாரு, நானும் அதை சொல்ல வந்தேன், இனிமேட்டு இந்த கல்யாணம் செல்லாது அப்படி சொல்லிட்டு மூணு பேருக்கும் ஆக்வர்டா இருந்தது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு. இப்போ அடிப்பட்ட அந்த அரக்கன் உடம்புல இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு இப்போ பைலி கிட்ட போயிட்டு இது போல உங்களோட எம்பரர் வந்துட்டு
அந்த கோல்டன் ஃபெதரோடைய சக்தியும் திருப்பி எடுத்துட்டாரு. அதை வந்து ஹீரோவோட புக்குள்ளேயே போயிடுச்சு. அவருக்கு மெமரி பவர் எல்லாமே இப்போ ரிட்டர்ன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எம்பரரை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அந்த சோல் கண்ட்ரோல் அதுவும் போயிடுச்சு அப்படி சொன்னோன்னே அவ கோப்படுறா, இதை எல்லாமே நாசமாக்கிட்டு நீ ஒரு தண்டோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லும்போது இவன் கத்தி எடுத்து குடுத்துறான் பைலிய. அந்த கத்தியை குத்துனோடனே நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஈஸியாக செத்துருவா நினைக்கிறியா அப்படி சொல்லும் போது அவன் மறுபடியும் புல் பண்றான். அந்த அட்டாக் வந்துட்டு நிஜமாலே பைலியை கொலை பண்ணதா போது. ஏன்னா அவங்க வந்துட்டு இப்போ ஒரு நார்மலான பொண்ணோட உடம்புல இருக்காங்க. ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருக்க கத்தி வந்துட்டு இந்த மாதிரி பீஸ்ட் அரக்கனை கொலை பண்றதுக்கான கத்தி அப்படின்றது தெரிய வந்துட்டு பைலியும் இறந்து போயிடுறாங்க. ரெண்டு பேரும் பைலியை பார்க்க வராங்க இல்லையா, அப்போ அவ ஆல்ரெடி இறந்திருக்கான்றதை கண்டுபிடிச்சிட்டு அவங்க சொல்றாங்க இதோட இந்த கதை முடியுது, மூ ஃபேமிலி மேல இருக்கிற எல்லா தப்பான இதுவும் வந்து இதோட முடியுது அப்படி சொல்லிட்டு இதை வந்து அவங்க ப்ரூஃபோ பண்ணிடுறாங்க அவங்க இன்னோசென்ஸை. இப்போ வந்துட்டு அந்த மன்னரும் வந்து இவங்களுக்கு சொல்லிடுறாங்க இது போல இந்த மூ ஃபேமிலி வந்து ட்ரைட்டர் கிடையாது, துரோகிங்க கிடையாது, அவங்க வந்து நல்லவங்க அப்படின்ற அவங்க பேரை வந்து கிளியர் பண்ணிட்டு அவங்களோட ஃபியூனரலையும் நல்லபடியாக நடத்துறாங்க. ஹீரோயின் மனசுல இருந்த அந்த பெரிய பாரமும் இப்போ இறங்கிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு சொல்றாரு, இது கொஞ்ச நாள்ல உனக்கான தியாகத்தை நான் செய்ய போறேன், இனிமேட்டு நீ வந்து இன்னும் சந்தோஷமா இதே மாதிரி வாழலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஒரு மரத்து கீழே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்ன இவரு இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காரு அப்படி சொல்லி பார்த்துட்டு, இந்த சாக்ரிஃபைஸ்க்கு அப்புறம் நம்ம பிரியணுன்றது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேற வழி நம்ம பிரியதான் வேணும். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நாள் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், எந்த ரெக்ரெட்ஸும் இல்லாமன்னு சொல்லிட்டு போறாங்க. போகும்போது ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு இவ்வளோ நேரம் என் மூஞ்ச பார்த்துட்டு இப்போ எதுவுமே பண்ணாமல் போற அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோயின் வந்து வெக்கப்பட்டுட்டு இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தீங்களே என்னவா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கிரிஞ்சா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அப்படியே ரொமான்டிக்கா அது அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போகுது. அவங்க அப்படியே ட்ரீல சாஞ்சி ஒரு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க உன்னோட ஹார்ட் வந்து ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அப்போ ஹீரோ சொல்றாரு ஏன்னா அதுக்கு ஒன்னுக்கு ஆப்போசிட்ல இருக்குல்ல, அதனாலதான் எனக்கு வந்து துடிக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்களோட கிஸ்ஸும் வந்து கண்டினியூ பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவங்க அண்ணா இருக்காங்க இல்லையா அந்த எம்பரர், அவங்களும் வந்துட்டு ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க எம்பரர் வந்து கேக்குறாரு என்ன முடிவு பண்ணியாச்சா அப்படின்ட்டு ஹீரோவை கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஹீரோயினை பார்த்துட்டே சொல்றாங்க. இப்படியே நாட்கள் போகும்போது அடுத்த நாள் தான் வந்துட்டு இந்த சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு நாள். ஸோ அந்த நைட் வந்துட்டு ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. எனக்காக நீ வந்து இந்த உலகத்தை நல்லாவே வாழ்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோ வேற ஏதோ ஒரு முடிவில் இருக்காரு, அது தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்க. அப்போ வந்து திடீர்னு என்னவோ ஆகுது, என்ன ஆகுதுன்னு திரும்பி பார்த்தா இந்த அந்த அரக்கன் இருக்கா இல்லையா, இந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் உடம்புல இருக்கிற அரக்கன், அவன் வந்துட்டு திடீர்னு ஹீரோயினை பிடிச்சி அப்படியே பறந்து போயிடுறான். ஏன்னா அந்த கல் வந்து அவனுக்கும் தேவைப்படல. ஸோ அவனை கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு தான் அந்த நாள், இந்த நைட்டு கரெக்டான நாள், அதை உன்னை வெட்டிட்டு நான் அந்த கல் எடுத்துக்க போறேன் அப்படின்ட்டு அரக்கன் சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க உன்கிட்ட ஒன்னும் அவ்வளவு பவர்லாம் இல்ல, என்னோட சக்தி பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு அவங்க ஒரு கத்தி வச்சு ஹீரோயின் அந்த கல் இருக்க இடத்துல குத்துறாங்க. ஆனா அங்க பார்த்தா கல் இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கிஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அப்போ அவங்களோட அந்த ட்வின் கல்டிவேஷன் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, அது ஓப்பன் ஆகும்போது ஹீரோ வேணும்ட்டே அந்த ஜெயிட் கல்ல இவரோட உடம்புக்கு பதிச்சுக்கிட்டாரு. அதனாலதான் ஹீரோயினுக்கு அந்த டைம்ல வந்து லைட்டா ஃபீல் ஆயிருக்கும். ஹீரோ வந்துட்டு அந்த சில்வர் ஃபாக்ஸ் கிளேன் அட்டாக் பண்றாரு. அட்டாக் பண்ணிட்டு அவருக்குள்ள இருக்க அரக்கனை வந்துட்டு இவருக்குள்ள இழுத்துக்கிறாரு. இழுத்துட்டு என்ன சொல்றாருன்னா உனக்கு அந்த கல்லு தானே வேணும், வா என் கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து எரியலாம், நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அந்த கல் உனக்கே வந்து சேர்ந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னு ஹீரோன்னு சொல்றாங்க வேண்டாம் பண்ணாது, அப்படி பண்ணாத சீ ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் விடுற மாதிரி இல்ல. அவர் வந்து அந்த அரக்கனை ஃபுல்லாவே அவர் உடம்புக்குள்ள எடுத்துட்டாரு. அந்த இப்ப ஜேட் கல்லும் அவர் உடம்புலதான் இருக்கு, அந்த அரக்கன் உள்ளதா இருக்காங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க நீ பயப்படாத ஒன்னும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு அவரும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்களா அந்த மலை கிட்ட போறாரு. முன்னாடி டைம் வந்து எம்பரர் ஹீரோ கிட்ட கேட்டிருப்பாரு இல்லையா, அப்போ அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா இது போல நீ வந்து உன்னையே நீ ஒரு வெசலா ஆக்கணும்னா அது உன்னால முடியாது இல்லை, ஏன்னா நீ வந்துட்டு சாக முடியாத ஒரு ஆளு, நீ வந்துட்டு உன்னோட போன்ஸ் எல்லாத்தையும் செதற விட்டா மட்டும்தான் நீ வந்து இந்த வெசலா மாற முடியும், இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் என்ன சொல்லியிருப்பாருன்னா இது போல இந்த கல்லு நான் என்னோட சேர்த்து வச்சு நான் போனாதான் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் இந்த ஸ்கார்லெட் ஃபிளேம் கிளான் இருக்கு இல்லையா, அவங்களும் எல்லாரும் வந்து ஃப்ரீ ஆகுவாங்க, அந்த பனிக்கட்டிலேருந்து உருகி நார்மல் ஆவாங்க. அதே மாதிரி எனக்குள்ள இருக்கிற இந்த அரக்கனும் அழிவாங்க, இதை தவிர நமக்கு வேற எந்த வழியும் இல்லைன்ட்டு சொல்றாரு. பட் இல்லாம எம்பரர் முன்னாடி அவர் முட்டி போட்டு சொல்றாரு எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது, நீங்க ஹீரோயின் கிட்டே இதை சொல்லாதீங்க. அது மட்டும் இல்லாம இங்க நடந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், எனக்குள்ள இருக்க அரக்கன் தான் காரணம். ஸோ இந்த வழியை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் அழிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு.
இப்போ அந்த மலைக்கிட்ட போன ஹீரோவும் என்ன பண்றாருன்னா அவரோட சோலோட சேர்த்து அந்த அரக்கனையும் சேர்த்து கல் இது மூணுத்தையும் சேர்த்து ஒரு சாக்ரிஃபைஸா அந்த கிளேன் கிட்ட அனுப்புறாரு. அனுப்பும்போது இன்னும் தேடி வந்துடுறாங்க. அங்க அவங்க சாக்ரிஃபைஸ் பண்றதை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இருங்க சீயு போகாதீங்க அப்படி சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இது போல நீங்க போகக்கூடாது, நீங்களும் என் கூட தான் வாழணும் அப்படி சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் இல்ல, இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நான் தான், ஸோ இதை நான் தான் பண்ணணும். அந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்கு, அந்த விலையை தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆனா ஹீரோயின் ரொம்ப அழறாங்க. அவங்களால இந்த பெரிய வந்து தாங்கவே முடியாதுன்ற மாதிரி அழறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் மெதுவா மறையும் போது அவர் சொல்றாங்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன காப்பாத்துவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், என்ன விட்டுட்டு போனா யார் என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லி ரொம்ப அழறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே மறைஞ்சு போயிடுறாரு. இவர் மறையிற இந்த தருணத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இந்த ட்வின் கல்டிவேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து சேர்ந்து மறையுது. அவங்க தள்ளும்போது ரெண்டுமே சேர்ந்து மறைஞ்சிட்டு இனிமேட்டு இவங்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்ற மாதிரி முடிவாகுது. சாக்ரிஃபைஸ்னால இப்போ என்ன நடக்குதுன்னா எல்லா இடமும் வந்துட்டு அந்த கோல்டன் ஃப்ளவர்ஸாவே கீழே கொட்டி அந்த மக்கள் எல்லாருமே வந்து திரும்பி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனும் மயக்கத்தில் இருக்காங்க போல. அவங்க இப்போ மெதுவாக எழுந்துக்கும் போது சீயு காணுன்ட்டு சொல்லி பயப்படுறாங்க. பயந்துட்டு ஒரு ஓகே நான் தும்புனா ஹீரோ வந்துருவார் அப்படி சொல்லிட்டு தும்புறாங்க. ஆனால் தும்பலும் வந்துட்டு அவங்களுக்கு அதுவும் வேலை செய்யலை. ஏன்னா அவங்களோட ட்வின் கல்டிவேஷனே வந்துட்டு மறைஞ்சிடுச்சு. அதனால அப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கா. அவங்க நட்டு வச்ச மரம் செடி எல்லாமே பூத்து இப்போ நல்ல பூக்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்த உடனே சீயு நீ வச்ச எல்லாமே நல்லா பூத்திருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்களே இமேஜினேஷன்ல பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவோட மெமரிஸ்ல ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு திடீர்னு ரொம்ப விண்டியா இருக்கு, காத்து ரொம்ப அடிக்கிறது. அப்போ வந்துட்டு அவங்க ஒன்று யோசிச்சு பாக்குறாங்க. முதல்ல வந்துட்டு ஹீரோ வந்திருப்பார் இல்லையா, ஹீரோயினை வந்து அந்த நெருப்புல இருந்து காப்பாத்துறதுக்கு அந்த டைம்ல கூட இப்படிதான் வந்து விண்டியா இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வேளை ஹீரோ தான் வந்துட்டாரான்ட்டு சுத்தி பாக்குறாங்க. அப்புறம் அவர் எப்படி கூப்பிடுவாங்க, தும்பல் போட்டுதுன்னு. ஸோ தும்பி கூட பாக்குறாங்க. ஆனா அவர் வரல. உடனே அவங்க ரொம்ப சோகமாயிட்டு அவங்களை பத்தி நினைச்சிட்டே இருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அங்க பின்னாடி ஹீரோ வந்து நிக்கிறாரு. ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தெரியும் நீங்க திரும்பி வந்துருவீங்க, எனக்காக வருவீங்க, என்னை ப்ரொடெக்ட் பண்ண வருவீங்கன்ட்டு சொல்லிட்டு திரும்புறாங்க. அப்போ வந்து ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு மறைஞ்சு போகும்போது நீ என்னை கேட்டல என்னை யார் பாதுகாப்பாங்கன்ட்டு, உன்னை நான் அப்படியே தனியாக விட்டுட்டு போகல, என்னோட 2 கோல்டன் ஃபெதர்ஸை நான் உனக்குள்ளே வச்சிருக்கேன், அது உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுன்ற நம்பிக்கையில் தான் போனேன். ஆனால் நீ என்னை நினச்சி ஏங்கின இந்த கோல்டன் ஃபெதர்ஸ் வந்து என்னை மறுபடியும் உயிர் மீட்டு கொண்டு வந்திருக்கு. எல்லாம் உன்னால தான் நடந்துச்சு, உன்னோட ஏக்கத்தினால தான் நடந்துச்சு, இந்த லைஃப்ல என்னோட பார்ட்னர் நீ மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிறாங்க. சீயோவோ காணும். எனக்கே பயமாயிடுச்சு எங்க சீயோ நிஜமாலே வரலையோ அப்படின்ட்டு பார்த்தா இல்லை. அவங்க வந்து பெட்ஷீட்டை போத்துனா உள்ளே இருக்காரு. இப்போ வந்து 2 பேருக்கும் மறுபடியும் ட்வின் கான்ட்ராக்ட் நடந்திருக்கு போல. ஆனா இப்போ இவங்க கூப்பிடுற விதம் வந்து மாறிடுச்சு. முன்னாடி வந்து அச்சுன்னு தும்முனா வருவாங்க இல்லையா, இப்போ வந்து பெட்ஷீட்டை போட்டா வராங்களாம். இப்போ வந்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு பாக்குறாங்க. உள்ள சீயோ இருக்காரு. ஆமா எதுக்கு என்ன வர சொன்ன, உன் பெட்டை வார்ம் பண்றதுக்காக கூப்பிட்டியா அப்படி கேட்டாங்களா. ஆமான்னு சொல்றாங்க. அப்ப நான் வார்ம் பண்றேன், நீ எதுக்கு உள்ள இருக்க அப்படி கேட்டா. அப்படியா அப்ப நீங்களே வார்ம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லிட்டு எழுந்து போறாங்க. அப்போ உடனே ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு கிஸ் பண்றாங்க. அந்த நாள்ல சில்வர் ஃபாக்ஸ் கிளைன் வந்து கூட்டிட்டு போனால ஹீரோயின் அங்க மிஸ் பண்ணதை இங்க கண்டினியூ பண்றாங்க. அப்படியே ஹாப்பியா அவங்க டைம் அங்க நல்லா ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு எம்பரருக்கு முன்னாடி வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எந்த கல்யாணத்துல மாப்பிள்ள வந்துட்டு ஷர்ட் இல்லாம இருப்பாருன்னு எனக்கு தெரியல, ஆனா கியூட்டா இருக்காரு மாப்பிள்ள. ஸோ மாப்பிள்ளைய பொண்ணு போய் நின்றுட்டு மாப்பிள்ள சொல்றாரு இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க இந்த உலகத்துல இப்போ சந்தோஷமான பொண்ணுன்னா அது நானா தான் இருக்கணும், நீ ஹாப்பியஸ்ட் பர்சன்னா நான் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றாரு. அவரால் பொறுக்க முடியல. உடனே அந்த வெயிலுக்குள்ள போயிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அவங்களோட மேரேஜும் நல்லபடியா நடக்குது. ஹீரோவும் இந்த மக்களுக்கான ராஜாவா ஆயிட்டார் இல்லையா, ஸோ அவர் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்றாங்க நீங்க வந்து நல்லா எனர்ஜில ஏத்திக்கோங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு சூப்பு சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இதை பாருமா எப்படி இருந்தாலும் இந்த நாட்டுக்காக நான் உழைச்சாலும் எனக்காக நான் உழைக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கேட்கறாங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல அப்படின்ட்டு. இல்ல நமக்கும் ஒரு வாரிசு வேணாமா, அதுவும் ரொம்ப முக்கியமான மேட்டர் தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றாங்க தயவு செஞ்சு உங்க வேலையை கொஞ்ச நேரம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக பாக்குறாங்க. ஆனா ஹீரோ விடுற மாதிரி தெரியல. அங்க மிஸ் பண்ணதை கண்டினியூ பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துல கமாவை போட்டு இங்க மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க. இப்படி இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா போகுது. இந்த சீரீஸோட எண்டிங்கும் ஹாப்பியா முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.